வணக்கம். இன்னைக்கு வந்து ஏஐ திஸ் வீக். நம்ம யூசுவலா வந்து ஏஐ திஸ் வீக் வந்து ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு. நம்ம இந்த வாரத்துல நடந்த போன செஷன்ல இருந்து இந்த வாரத்துக்குள்ள நடந்த பல விஷயங்களை பத்தி நம்ம எடுத்து அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து லாஸ்ட் செஷன்ல வந்து ரவி அண்ணாசாமி கூட பேசணும். அந்த வீடியோட லிங்க் நாங்க கொடுக்குறோம், அதையும் பாருங்க. இல்ல நீங்க இது போய் வீடியோல போய் நம்ம அந்த வீடியோட ஸ்ட்ரீம்ல போய் பார்த்துக்கலாம். பட் லாஸ்ட் வீக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. மோஸ்ட்லி கிராக் 4 பத்தி கவர் பண்ணோம். பட் இந்த வாரம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சைனீஸ் மாடல்ஸ் பத்தி, முக்கியமா சாட் ஜிபிடி 5 பத்தி பேச போறோம். அது தவிர வந்து கிளாட்ல வந்துட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் ரவி பண்ணியிருக்காரு. அதை பத்தி எல்லாம் கண்டிப்பா பேச போறோம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் இந்த வார ஏஐ. வணக்கம் ரவி, வாங்க. லாஸ்ட் வீக் வந்து நம்ம கிராக் 4 பத்தி நல்லா அலசி ஆரம்பிச்சோம். நல்ல ஃபீட்பேக் வந்துச்சு. நிறைய பேர் क्वेश्चंस அனுப்பியிருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் அவர் வியூவர்ஸ். கண்டினியூ டு டு ஸோ, கண்டினியூ டு ஷேர் வித் தம். நீங்க கொடுக்குற ஃபீட்பேக் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ தட்ஸ் இட் ரவி, வாங்க. எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லது. அதாவது முதல்ல நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னு அப்படின்னா, ஏங்கிறது அசுர வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. அது அசுர வேகத்துல வாழ்க்கைக்குள்ளேயும் நுழைஞ்சிட போகுது. இப்போதைக்கு இன்னும் லேப்ஸ்ல தான் இருக்கு. சில இடங்கள்ல தீவிரமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிரும். அது எல்லா ஆபீஸ்குள்ளேயும் நுழைஞ்சிரும். அப்ப நீ காலைல அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். திருக்குறள்ல சொன்னார் பாத்தீங்களா, செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாம யானும் கெடுங்கிற மாதிரி பயப்படக்கூடாத விஷயங்களுக்கு பயப்படுறது தப்பு, பயப்படக்கூடிய விஷயங்களை பயம் இல்லாம நெருங்குறது தப்பு. ஒரு பசுமாடு வந்து நம்மளை கடிச்சு கொண்டு போட்டுருமோன்னு பயப்பட வேண்டியது இல்லை. ஆனா ஒரு பாம்பு வந்து பக்கத்துல வந்து ஆகான்னு சொல்லிட்டு பெட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நல்ல விஷ பாம்பு. அதே மாதிரி இந்த ஏஐங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பாம்பா மாற போகுதா, இல்லாட்டி பசுமாடா இருக்க போதா, நமக்கு டைம் பண்ணி பால் கொடுக்குற பசுமாடா இருக்க போதா, இல்ல விஷத்தை கக்குற ஏஐ மாறிட போதாங்கிறது மனுஷன் கையில தான் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி ஏஐ தானாவே அதுக்கு ஒரு உணர்வு இருக்கலாம், உணர்ச்சி இருக்கலாம், சிந்தனை செயல்பாடு எல்லாம் நம்ம கொடுக்கறது தான். ஆனா அதை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது தெரியாத விஷயத்துக்கு தான் பயம் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி தெரியாத விஷயங்களுக்கு பயம் இல்லாமலும் இருப்போம் நமக்கு. அதனால இந்த ஹோல் சீக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம வந்து அன்னன்னைக்கு நியூஸை கவர் பண்ணா கூட அதுக்கு அடித்தளமா உள்ள விஷயங்களை நம்மால பரிமாற நினைக்கிறோம். நம்ம அது வந்து மக்களை போய் சென்றடையுது நல்லா தெரியுது. ஏன்னா கமெண்ட்ல நிறைய பேர் வந்து ஓ இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க, இது நம்ம பண்றதுன்ட்டு. அதனால முதலா என்னோட நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். யூ ஆர் an excellent host and also a co-presenter. நம்ம வந்து நல்லா ஓரளவுக்கு வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி தினேஷ். கண்டிப்பா கண்டிப்பா ரவி, இட்ஸ் ஆல்வேஸ் a pleasure always talking to you. சோ இன்னைக்கு கிக் ஆஃப் தி செஷன் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறது தான் இந்த ஏஐ ஆக்ஷன் பிளான். அது இன்னும் அமெரிக்காஸ் ஏஐ ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் நான் தெளிவுபடுத்தினேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் அண்ட் ஃபோர்த் நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயம் கவர் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து நேயர்களுக்கு வந்துட்டு இந்த ஏஐ அமெரிக்காஸ் ஏஐ ஆக்ஷன் பிளான் அப்படின்னா என்ன அப்படிங்கறத வந்து சொல்லிடலாம். இது என்னன்னா, அமெரிக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏஐல வந்து நம்ம முன்னோடியா இருக்கோம், முன்னாடியா போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்க எல்எல்எம் மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ எடுத்துக்கலாம், நீங்க கிளாட் எடுத்துக்கலாம், கூகுள்ஸ் ஜெமினை எடுத்துக்கலாம், நம்மளோட நண்பரோட கிராக் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய எல்எல்எம் மாடல்ஸ்லாம் இருந்தாலும் அமெரிக்கா தன்னோட சுப்ரியாரிட்டி காண்பிச்சிட்டு இருக்கு. அதுக்கு போட்டியா வந்து சைனாவும் வந்து டீப் சீக் வந்துருச்சு. இப்போ வந்து அவங்க கிமி மாடல்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்திட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம கொஞ்சம் லைட்டா பேசலாம். சைனீஸ் மாடலுக்கு தனி ஒரு டாபிக் வச்சிருக்கோம், அதை பத்தி கண்டிப்பா பேசணும். ஸோ இந்த அமெரிக்கா ஆக்ஷன் பிளான்ல ஏஐ பிளான்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 விஷயங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. அதுதான் அந்த அந்த ஏஐ ஆக்ஷன் பிளான் முக்கியம். ஒன்று வந்து இனோவேஷன், எக்ஸலரேட்டிங் இனோவேஷன், ஏஐ இனோவேஷன். ரெண்டாவது வந்து பில்டிங் அமெரிக்காஸ் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மூணாவது வந்து ஏஐ டிப்ளமசி. ஸோ இந்த மூணுமே முக்கியமா பாக்குறாங்க. ஸோ அதுல வந்து ஏஐ இனோவேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெகுலேட்டரி ஸ்டஃப் வந்து நிறைய இருக்கு இந்த ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. அந்த ரெகுலேட்டரிஸ் வந்து எவ்வளவு யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணி விடணும் அப்படின்றாங்க. ஸோ அதனால ஓப்பன் சோர்ஸ், ஓப்பன் ஏஐ மாடல்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நிறைய கொடுக்கணும்னு நடங்க. ஸோ இது வந்து எனக்கு இன்னும் சைனீஸோட இந்த ஓப்பன் வெயிட் அண்ட் ஓப்பன் ஏஐ மாடல்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு போட்டியா அதை கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அது நல்ல விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட இனிஷியல் ஜெனரேஷன் வந்துட்டு அது எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு வந்து லைனக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் மாடல் வந்து லைனக்ஸ் ஃபவுண்டேஷன், அப்புறம் GNU அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் எல்லாம் ரொம்பவே ஓப்பன் சோர்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கு, ஓஎஸ்எஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் ஃபவுண்டேஷன் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இதை வந்து ஒரு சேலியன் ஃபீச்சர் வச்சிருக்காங்க. 3 ஏரியால வந்துட்டு இதை தான் வந்து டாப்ல வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரியதா இருக்கு. ரெண்டாவது வந்து அமெரிக்கா ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. ஸோ இன்னைக்கு அகெயின்
என்விடியா இருக்காங்க, தே ஆர் ரூலிங் த வேர்ல்டு. ஏஎம்டி அவங்களும் வந்து அவங்களோட சிப்ஸ் வந்து ஜிபியூ சிப்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இது தவிர கூகுளோடது வந்து டிபியூஸ், டென்சார் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுல லீடிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது தவிர இப்போ அமேசான் மாதிரி கம்பெனிஸ் வந்து அவங்க இன்ஃபரன்ஸ் மாடல், இன்ஃப்ரேனியம், ட்ரீனியம் அப்படிலாம் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு போட்டியா நீங்க சைனாலையும் பாத்தீங்கன்னா தே செமிகண்டக்டர்ல வந்துட்டு அவங்க ஹூவே வச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய அதர் சிப் மேனுஃபேக்சரிங் வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து எலக்ட்ரிசிட்டி ரொம்ப முக்கியமா தேவை. நிறைய இந்த மாதிரி சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து பில்டிங் அமெரிக்காஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொண்டு வர போறாங்க. ஸோ இதனால ஏற்கனவே வந்து நம்ம அந்த டென்னிசில டேட்டா சென்டர் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். நிறைய வந்து இருக்கு, நம்ம போய் பார்க்கலாம். இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து ஓப்பன் ஏஐ பில்ட் பண்ற இந்த டேட்டா சென்டர் ஆகட்டும், நம்ம கிராக்குக்காக இன்வெஸ்ட் பண்றதாகட்டும், கூகுள் பண்ற டேட்டா சென்டர் ஆகட்டும், இங்க எலக்ட்ரிசிட்டி பத்தாம சவுதி, யுஏஇ எல்லாம் போய் கூட டேட்டா சென்டர் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டேட்டா சென்டர்ஸ்க்கெல்லாம் இந்த சிப்ஸ் தேவைப்படுது. நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் சிப்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் ஜஸ்ட் ஃபார் சிப் இன்வெஸ்டிங்னு இருக்கு. ஸோ அந்த சிப்புக்கு நம்ம தேவைப்படணும், அதையும் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கடைசியில் இருக்கிறத நம்ம கொஞ்சம் வந்து டிப்ளமசி அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வருது. அது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட அதாவது அமெரிக்காவோட அமெரிக்க நாட்டோட யாரெல்லாம் கூட்டாளிகளா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட்ஸை வந்து வெகு சுலபமாக்கணும். ஆனா சைனா மாதிரி கம்பெனிக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஏஐல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கோல்டு வார் ஆஃப் ஏஐ ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது எப்படி இன்னும் நான் பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கல. பட் அதான் நான் இந்த 3 விஷயம் தான் முக்கியமா நான் சொன்ன மாதிரி ஏ இனோவேஷன், ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஏ டிப்ளமசி அப்படின்னு 3 விஷயமா 3 பில்லர்ஸ் ஆஃப் ஏ ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அவங்க முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு இப்போதைக்கு ஒரு 25 பக்கம் அறிக்கை தான். நம்ம வந்து லிங்க் கூட கிடைக்கும், நீங்களும் தேடி பார்க்கலாம். அந்த லிங்க் வந்து ரொம்ப சுலபமானது. நீங்க அதை வந்து எடுத்து நம்ம சாட் ஜிபிடி கூட சம்மரைஸ் பண்ணி கொடுங்கன்னா அவங்களே இந்த 3 பில்லரை நீட்டா பண்ணி கொடுத்துருவாங்க. பட் என்ன பொறுத்தளவு இந்த ஃபர்ஸ்ட் 2 விஷயம் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஓப்பன் சோர்ஸ் ஆகட்டும், இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் ஆகட்டும், அது எல்லாமே வந்துட்டு ஹியூமனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 3வது விஷயம் டிப்ளமசி அப்படிங்கறது வந்து எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ இதுதான் இன்னைக்கு ஏஐ நம்ம பிக் ஆஃப் பண்ணது. பட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஓவரால் பாலிடிக்ஸ் அண்ட் சோசியல் பத்தி நம்ம பேசிட்டோம். பட் எனக்கு முக்கியமானது வந்து நீங்க அடுத்து பேச போற விஷயம். நீங்களே சொல்லுங்க, அடுத்து நீங்க என்ன பேச போறீங்க? அதாவது எல்லாரும் இப்ப போன வாரம் நம்ம கிராக் 4 அப்பவே நம்ம கோடிட்டு காமிச்சோம். பாருங்கப்பா 2 வாரத்துல GPT-5 வந்ததுன்னா எல்லாரும் அதை விட்டு இங்க ஓடிடுவாங்க. நடந்துட்டு இருக்கு. அதாவது ஓப்பன் ஏஐ வந்துட்டு GPT 1, 2, 3, 4, 5 வரிசைய மாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா 5 வருஷத்துல ரிலீஸ் பண்ணாங்க. 1.5 வருஷமா பாத்தீங்கன்னா கடைசியில புதுசா GPT சீரீஸ்ல மாடலே ரிலீஸ் பண்ணல. GPT-4 வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 4.5 ஒன்னு ட்ரெயின் பண்ணாங்க. ஆனா அது வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணா கூட அது 4 விட சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. நாலெட்ஜபிளா இருக்கே தவிர ரீசனிங் கேப்பபிலிட்டி அதுல இல்ல. அப்ப அதை வந்து பெருமையா ரிலீஸ் பண்ணாம அதை இப்போ வச்சுட்டு ஆக்சுவலா ஷட் டவுன் கூட பண்ண போறாங்க. ஆனால் லக்கிலி ஃபார் தேம் அவங்க இந்த ரீசனிங் மோடுக்குள்ள போனாங்க. அப்ப என்ன மெயினா நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் ஏஐல GPT-5 வரப்போகுதுங்கிறது பெரிய நியூஸா இருக்கு. அதுல ஏன் வந்து அது அவ்வளவு பெருசா எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. GPT சீரீஸ் வந்து அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டால ட்ரெயின் பண்ணி மல்டி மோடல் சிஸ்டம்னு சொல்றோம் இல்லையா? அதாவது பலவிதமான உணர்வு திறன்கள், இமேஜ், வாய்ஸ். இப்ப ஜிபிடில ஒரு இமேஜ் ஒன்று போட்டு டிஸ்கிரைப் பண்ணுனா பண்ணுது. ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து இதை இமேஜை மாத்தி கொடுக்குதுன்னா கொடுக்குது. வீடியோவை பார்க்க முடியும் அதால. கோடு எழுதுனா எழுதி கொடுக்கும். இல்லை ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா டக்குன்னு அது கோடை எழுதி பார்த்து பதில சொல்லுது. ஒரு கேள்வி மேத் கேள்வி கேட்டிங்கன்னா இந்த மல்டி மோடல் அப்படியே சேர்த்து வச்சிருக்கிறது ஜிபிடி சீரீஸோட பலம். ஓ சீரீஸ்னு ஒன்று வந்தது. O1 சீரீஸ் பத்தி நம்ம லாஸ்ட் டைம் பேசணும். அந்த ஓ சீரீஸ் வந்து திங்கிங் மாடல். ஜிபிடி மாடல் வந்து பேசிக் லேர்னிங் மாடல், மெமரைசிங் மாடல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மாடல். இந்த இது வந்து செஞ்சு பார்த்து யோசிச்சு பார்த்து இப்படி சொன்னா பதில் சரியா வருமா வராதான்னு யோசிச்சு பார்த்து இல்லையே இது இடிக்குதேன்னு சொல்லி திருப்பி பார்த்து தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணி பதில சொல்லும் அது. ஆனா இது ரெண்டு தனி. இப்போ நீங்க சாட் ஜிபிடியோட வெப் பேஜுக்குள்ள போய் பார்த்து மாடல் செலெக்ஷன்ல போனீங்கன்னா தலை சுத்தி போகும். ஒரு 7 மாடல் கொடுத்துருப்பாங்க. அதாவது O1, அப்புறம் O1, O4 மினி, O3 மினி, அதுக்கப்புறம் 4.5 இப்படி கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்ல எழுத்து வேணும். இப்ப தமிழ்ல நல்லா எழுதணும்னா நீங்க GPT 4.5 போலாம். அதுல கவிதை எழுதாது. ஒரு நல்ல கட்டுரை எழுத சொன்னீங்கன்னா எழுதும். அதையே வந்து உதாரணத்துக்கு ஒரு கட்டுரை எழுதுனதுக்கு அப்புறம் இது ரொம்ப கொஞ்சம் கடமுடாவே இருக்கே, இது எனக்கு கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடு. நான் கூட ஒரு உதாரணம் காமிச்சிருந்தேன். இது எளிமைப்படுத்தி கொடுன்னா எளிமைப்படுத்தி கொடுக்குது. 2 பேர் பேசிக்கிற மாதிரி பேசுனா இதெல்லாம் வந்து இந்த 4.5 மாடல் நல்லா பண்ணுது. O1 மாடல் வந்து கணிதம்,
கேள்வி, சயின்ஸ் கேள்விகள், இதை யோசிச்சு பதில் சொல்ற விஷயம், இல்ல ஒரு 4-5 டாக்குமெண்ட்டை கொடுத்து இதை ஒன்று சேர்த்து பார்த்து சொல்லுன்னா சொல்லி பார்த்து சரி பார்த்து ரொம்ப நேரம் திங்கிங் மாடல்ஸ். இது ரெண்டும் தனித்தனி ஸ்ட்ரீம்ல இருந்ததுனால உனக்கு திங்கிங் வேணுமா O3 யூஸ் பண்ணு, உனக்கு இது வேணுமா அங்க போன்னு சொன்னா அப்ப யூசர் வந்து தடுமாறிடுறாரு இல்லையா? அதனால அவங்க என்ன பண்ணிருக்க போறாங்க, ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் ஆஃப் GPT-5 வந்து யூனிஃபைடு மல்டி மாடல் சிஸ்டம், அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட வேறுபாடு கட்டமைப்பு வேறுபாடு அற்ற ஒரே ஆர்கிடெக்சர்ல ஒற்றை மாடல், யூனிஃபைடு மாடல், மல்டி மாடல், பலவித உணர்வு திறன்களை ஒன்று சேர்க்கும் ஒரு சிஸ்டமா இருக்கும். அது கான்டெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, மில்லியன் டோக்கன்ஸ் வச்சு பண்ண முடியும். இது வந்து 128 டோக்கன்ஸ் இருந்துச்சு, 128 இருந்தது, அதை வந்து 1 மில்லியனா மாத்த போறாங்க. அது மெயின். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரீசனிங்கும், இன்னொரு விஷயம் ஏஜென்டிக்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா தனக்கு தெரிஞ்சது மட்டும் அப்படியே ஒப்பிக்கிற சிஸ்டமா லாஸ்ட் இயர் இருந்தது, தனக்கு தெரிஞ்சதை மட்டும் இது சிந்திக்கிற சிஸ்டமா எண்ட் ஆஃப் லாஸ்ட் இயர் மாறினது. தனக்கு தெரிஞ்சதை வைத்து கொண்டும் தான் சிந்திப்பதை வைத்து கொண்டும் வெளியாளர்கிட்ட வேலையை கொடுத்து ஏஜென்டிக்கா டூல்ஸை யூஸ் பண்ணி வெப்ல போய் ப்ரௌஸ் பண்ணி விஷயத்தை கொண்டு வான்னு சொல்லி என்ரிச் பண்ணிக்கிறது, இல்ல இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பாருங்கிறது, இல்ல இது வந்து GitHubக்குள்ள கனெக்ட் பண்ணி அங்கே கோட் இருக்கான்னு தேடி கொண்டு பாருன்னு ஏஜென்ட், எக்கச்சக்க ஏஜென்ட் இருக்கு. இதை அவங்க ட்ரைனிங்குள்ளே இன்கார்பரேட் பண்ணதுனால இந்த GPT-5 மாடல் வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்புடன் இருக்கிறது. ஆனா இதுல என்ன அப்படின்னா, இதை பத்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, இது எங்க இது லீக் ஆச்சு அப்படின்னு சொன்னா, LM அரேனான்னு ஒரு வெப்சைட் எல்லாரும் கூட போய் பார்க்கலாம். ஆமா, லாங்குவேஜ் மாடல் அரேனான்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா, எந்த லாங்குவேஜ் பெஞ்ச்மார்க்லாம் வச்சு தகவல் சொல்றோம், இதோட இது நல்லா இருக்கு இதோட, ஆனா வந்து யூசர்ஸ், எண்ட் யூசர்ஸ் ஒரு ப்ராம்ப்ட போட்ட உடனே அது 2 மாடல்கிட்ட கொடுப்பாங்க. எந்த மாடல்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க. சைனீஸ் மாடல் ஒரு மாடல் போகும், இந்தியன் யூஎஸ் மாடல் ஒரு மாடல் போகும், இது ஜெமினிக்கு போகலாம், இல்லை ஓப்பன் ஏஐக்கு போகலாம், இல்லை கிராக்குக்கு போகலாம். 2 மாடலை ரேண்டமா சூஸ் பண்ணுவாங்க. நீங்க கொடுக்குற ப்ராம்ப்ட் 2 பேர்ட்டையும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு 2 பதிலையும் கொடுத்துட்டு இது உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்பாங்க. அந்த யூசர் இது 2ஐயும் பார்த்துட்டு இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி தே ஹேவ் டு செலக்ட் தட். செலக்ட் பண்ணோன்னு ரிவீல் பண்ணுவாங்க மேல. ரொம்ப நல்ல பிளேஸ் அது. நீங்க காசு கொடுக்காம கூட எல்லா மாடலும் யூஸ் பண்றதுக்கான இடம் அது. அந்த அரேனால பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா லீட் ஆயிட்டு இருக்கிறது வந்து ஓப்பன் ஏஐ O3யும் ஜெமினி ப்ரோவும் தான் லீட் ஆயிட்டு இருந்தது. இவங்க திடீர்னு பார்த்தா அங்க ஒரு 3 மாடல் புதுசா வந்தது. ஜெனித்னு ஒரு மாடல் வந்தது, சம்மிட்னு ஒரு மாடல் வந்தது, லாப்ஸ்டர்னு ஒரு மாடல் வந்தது. கோடிங்க கொடுக்க பார்த்தா நான் வந்து உதாரணங்கள் பார்த்து அரண்டு போயிட்டேன். ஒருத்தன் கேட்கறான், அவன் என்ன சொல்லி கேட்கறான் அப்படின்னு சொன்னா, ஒரு டிஸ்டன்ட் ஃபியூச்சர்ல ஒரு ஸ்டார்ஷிப்ல நான் போயிட்டு இருக்கேன், அதோட கண்ட்ரோல் பேனல் எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு விஷுவலைசேஷன் காமி அப்படின்னு கேட்கறான். பாத்தீங்கன்னா அதை இமேஜின் பண்ணி இந்த நம்ம படத்தை போடுவாங்க. அப்புறம் அந்த இமேஜினேஷன் பார்த்தா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா கிளீனா இருக்கு, ஸ்லீக்கா என்ன பண்ணி இது வரைக்கும் எங்க இல்லாத மாதிரி ஒண்ணு இருந்தது. அதே மாதிரி ஒருத்தன் விளையாட்டா கேட்கறான், ஒரு ரோபோ ஸ்மோக் பண்ணிட்டு விண்டோ பக்கத்துல போகுது, போய் எட்டி பாக்குதுன்னு சொல்லி ஒரு கொடுத்து, இதை ஒரு SVG, அதாவது இது இமேஜா கூட இல்லாம இமேஜ் வெக்டார் கிராஃபிக்கா எனக்கு அது எல்லா மாடல்டையும் கொடுத்து பார்த்தா அது என்ன பண்ணுது, ஒன்னு ஸ்மோக் பண்ற மாதிரி ஒண்ணு காமிக்குது, இப்படி எல்லாம் காமிக்குது. இந்த ஜெனித் மாடல், சம்மிட் மாடல்கிட்ட கொடுத்தா அது அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போய் அந்த விண்டோ பக்கத்துல போய் இப்படி எட்டி பாக்குறதா வருது. அது மட்டும் இல்லாம அதுல கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது காலையில பாக்குறானா மத்தியானம் பாக்குறானான்ற ஸ்விட்ச் பண்ணா பேக்ரவுண்ட் சீனை மாத்துது. அவன் டான்ஸ் ஆடிட்டே போறானா வேண்டாமாங்கிறதுக்கு அங்க ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்கு. அதாவது கேட்டதையும் மீறி கற்பனை வளத்தோட அது உருவாக்கி வச்சிருக்கு. அது பார்த்த உடனே எல்லாரும் அசந்து போறாங்க. அது மாதிரி ஒரு கேம்னு ஒண்ணு கேட்டா, இந்த ஒரு இது வரும் பாருங்க, இந்த கேம் ஒரு பேர்ட்ஸ் வந்து பேர்டு ஒண்ணு இருக்கு, ஆங்கிரி பேர்ட்ஸ். அது மாதிரி பைனாப்பிள் டிஃபென்ஸ் சொல்லி ஒரு குரங்கு உட்கார்ந்துட்டு இருக்கு, தன் மேல வர்ற அது மேல பைனாப்பிள் தூக்கி விரிகிற மாதிரி படம் கொடுங்க. அது 3Dல வந்து அது போட்டு அந்த நகர்த்தி போய் குரங்கு இங்கே இருந்து பார்க்கலாம் அங்கே இருந்து பார்க்கலாங்கிற மாதிரி அடுத்த ரிச்லெஸ்க்கு போகுது. அதாவது தானாவே நிறைய கத்துட்டு இருக்குன்னு தெரியுது இதுல இருந்து. அதனால ரொம்ப எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ வரும்னு கேக்குறாங்க. ஆகஸ்ட் 15th ஆகஸ்ட்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 2 வாரத்துலங்கிறாங்க சில பேர். அடுத்த வாரமே வந்துருன்றாங்க. எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுல சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல, நீங்க சொன்னது மாதிரி தான். இது வந்து இன்னொரு வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இந்த API கம்பைலேஷன் பண்றப்போ இந்த திடீர்னு சொல்லிட்டு இந்த O3 O4 மாடல்லாம் பண்ணாம இவங்க என்ன பண்ண ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி சில பேர் அந்த கோட் பார்த்திருக்காங்க எப்படியோ பண்றப்போ, அதுல GPT-5ஓட கோட் எங்கேயோ யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மாள்கள் வந்து ரெட்டிட்ல வந்து ஜித்தன்ற மாதிரி நீங்க எப்ப ரிலீஸ் பண்றீங்களோ இல்லையோ எந்த லைப்ரரி யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ GPT வந்து என்ன பண்றாங்கன்னா,
அவங்களோட எக்ஸிஸ்டிங் மாடல்ஸ்லயே நீங்க ஆன்லைன்ல பண்றப்போ நம்ம 3.5 தான் யூஸ் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது வந்து ஆமா. என்ன பீட்டா எஸ். டெஸ்டிங் இன்டர்னலா ஸ்விட்ச் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு அது அது நீங்க சொன்னது நல்லதா இருக்கு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் O3ல வந்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டேன். நான் அந்த ஆர்க் ஏஜி பத்தி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு பிக்சர் ஒண்ணு போஸ்ட் பண்ணி சும்மா ஒரு விவரம் ஒண்ணு கேட்டேன். அது திடீர்னு பார்த்தா அடுத்த லெவல்ல ஆன்சர் பண்ணிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில கேக்குது, "இதுக்கு உனக்கு வந்து நான் ஒரு கோட் எழுதி குடுக்கவா? இல்லாட்டி நீ கேப்பியே, அது மாரி ஒண்ணு நான் உடனே சொன்னேன், "நான் கேட்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்னா?" "இல்ல பாஸ்ட் கான்வர்சேஷன்ஸ்ல இத நான் கேட்டுருக்கேன்." அந்த பிஹேவியர் நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறேன். அதாவது நமது மிச்ச சாட்லாம் அந்த கான்டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து இப்ப பதில் சொல்லுது. நம்ம கேட்கணும், ஸ்பெசிபிக்கா சொல்லணும், அந்த கான்டெக்ட் போய் எடுத்துட்டு வான்னு சொல்லணும். ஆமா. அது இல்லாம அப்பன்னா அன்னைக்கு தேதிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த GPT-5 டக்குனு இதுல ஸ்விட்ச் பண்ணி போட்டு பார்த்திருக்காங்க. ஏதாவது ஃபெயிலியர் வருதா அப்படின்னு. அந்த டெஸ்டிங் சைலன்ட்டா நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்னது ரொம்ப அற்புதமான பாயிண்ட் அது. சூப்பர், சூப்பர். ஸோ GPT-5 பத்தி என்னால எதிர்பார்ப்பு இருக்கு. பட் இன்னும் இந்த நான் சொன்ன மாதிரி மூன் ஷாட் வந்து அவங்களோட கிமி 2 பத்தி இருக்காங்க. நம்ம அத பத்தி திருப்பி பேசலாம். ஸோ அது ரிலீஸ் பண்ணதுனால இது தள்ளி போகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா இவங்க இப்போ Redditல பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாரி LLM அரேனால புதுசா அவங்க ஏதோ கோட் நேம்ஸ்லாம் பண்ணியும் வந்துட்டு இருக்கு. ஸோ GPT-5 வந்து வந்துரும்னு தான் சொல்றாங்க. ஆனா அவங்க டேட் என்ன எஸ். எப்ப இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, மார்ச், ஏப்ரல்லயே ரெடி ஆயிடுச்சு. ஓ ஆனா, வாவ்! அது வந்து சேஃப்டி டெஸ்டிங் பண்றதுக்கு தான் இவ்வளவு நாள் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதாவது பயோ செக்யூரிட்டி. இத வச்சு யாராவது ஒரு பாக்டீரியா, ஒரு வைரஸ், ஒரு பெரிய தொற்று நோயை உருவாக்க முடியுமா? அப்படிங்கிறத ரெட் டீமிங்கிறது வந்து கெட்டவர்களைப் போல் என்ன எப்படியெல்லாம் போட்டு அத கிராக் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுவாங்கங்கிறது அவங்களே ஒரு டீம வச்சு எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணி பார்க்கிறது. அத வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கவர்ன்மென்ட் ஏஜென்சிஸ்க்கு இது குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்றாங்க. ஏற்கனவே என்ன இப்படி பண்றீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த சாம் ஆல்ட்மன் வழக்கம் போல அவர் வந்து தொட்டிலையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டி விட்டு, பிள்ளையும் கிள்ளி விட்டு, தொட்டிலையும் ஆட்டி விட்டுங்கிற மாதிரி ஒரு ஒரு இன்டர்வியூல போய் சொல்லும்போது GPT-5 எப்படி இருக்காருன்னா, ஐய்யய்யோ! நான் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா ஒரு மீட்டிங் ஆஃபீஸ்ல ஒரு இமெயில் வந்தது. இது என்னடா எனக்கு புரிய கூட இல்லையே! இதுக்கு எப்படி நான் ரெஸ்பாண்ட் பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அத எடுத்து காப்பி பண்ணி GPT-5க்குள்ள போட்டேன். அவர் கம்பெனி தானே அது. உள்ள போட்டேன். அது இன்ஸ்டன்ட்டா அதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் சொல்யூஷன் குடுத்தோனே எனக்கு ஜிலீர்னு அடிச்சது. என்னடா யோவ்! நாளைக்கு வந்து ஒரு கம்பெனியோட சிஓவே இந்த ஏஐயால இருக்க முடியும் அப்படின்னு ஹைப்பாவும் சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நானே சில சமயம் பயன்படுத்தும்போது எனக்கு தெரியுது. GPT-5 இல்ல. பட் நெறைய ஜெமினி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில சமயம் அரண்டு போற மாரி இருக்கு. அதாவது நம்ம திங்க் பண்றத விட ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி போயிட்டு இருக்குங்கிற ஃபீலிங் வந்து இந்த 3 மாசமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நான். கண்டிப்பா, கண்டிப்பா. சூப்பரா இருக்கு. வித் தட் செட் நம்ம வந்து அடுத்த டாபிக் வந்து GitHubல வந்து அ அவங்க கோபைலட் ப்ரோ வந்து நம்ம ப்ரோ வந்து பெய்ட் இதுதான். அந்த கோபைலட் ப்ரோ பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு நெறைய பேர் ஆஃபீஸ்ல இருந்தீங்கன்னா போட்டு பாருங்க. சில பேருக்கு ஆஃபீஸ்ல ஏற்கனவே ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பார்க் அப்படின்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க GitHubல. இந்த ஸ்பார்க் என்னன்னா, நீங்க வந்து நம்ம வாய்ஸ் கமாண்ட் குடுத்து நேஷனல் லாங்குவேஜ் கமாண்ட்ஸ் குடுத்து ஒரு கம்ப்ளீட் ஆப் உருவாக்க முடியும். இவ்ளோ நாள் நம்ம என்ன பண்ணோம்னா, வைப் கோடிங் பண்ணிட்டு இருந்தோம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்தோம். கோடிங்ல ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு இருந்தோம். இது எப்படின்னா, நீங்க வந்து எனக்கு இ இதான் ரிக்வயர்மென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ப குடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஆப்போட ஸ்பெசிஃபிகேஷன் குடுத்துட்டீங்கன்னா, எண்ட் டூ எண்ட் ஆப் டெவலப் பண்ணி ஃபுல்லா குடுத்துருது. வித்தவுட் இன்டர்ஃபியரிங். இதுல நீங்க சொன்ன மாரி அவங்க வந்து இந்த டீபக்கிங் மோட ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அத பேக் அண்ட் ஃபோர்த் போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கப்புள் ஆஃப் ஒரு 5, 6 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஒண்ணா உட்கார்ந்து அவங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணி அந்த கோட உருவாக்குவாங்களோ, அதே மாரி உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இது வந்து இப்ப ஜூலை 23 ஒரு 2, 3 நம்ம இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னால தான் இது வந்திருக்கு. ஸோ அது வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இது வந்து கம்பேரிசன்னா இது என்ன பண்ணுதுன்னா, கோடு கிரியேட் பண்றது மாத்திரம் இல்லாம, GitHubல ரிபாசிட்டரி கிரியேட் பண்ணி, அங்க செக் இன் பண்ணி, பைப்லைன் கிரியேட் பண்ணி, அதுக்கு மல்டிபிள் ஃபீச்சர் செட் மாரி எல்லாமே கிரியேட் பண்ணி, அந்த பைப்லைன்ல ஏத்தி எல்லாமே குடுத்துருது. நீங்க லிட்டரலி வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஒரு டீம் என்ன பண்ணணுமோ, அது முழுசா பண்ணிருது. இன்னைக்கு நீங்க ஆப் டெவலப் பண்ணணும்னா, உங்களுக்கு ரிக்வயர்மென்ட்ஸ் மாத்திரம் நல்லா எழுத தெரிஞ்சுச்சுன்னா போதும் அப்படின்றாங்க. இதுல வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். என்னன்னா, அந்த ஜெனரேட் பண்ற கோட் ஃபுல்லா ரியாக்ட் ஆர் டைப் ஸ்கிரிப்ட்ல தான் இன்னைக்கு இருக்கு. பட் வெரி சூன் வந்து பைத்தான்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பைத்தான் வந்து இன்னும் வந்து இந்த மிடில் வேர், இந்த பிசினஸ் லாஜிக்ஸ் அதுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. பட் இதனால இந்த இட்டரேட்டிவ் டிசைன் தான் முக்கியமா சொல்றாங்க. ஏன்னா இந்த இட்டரேட்டிவ் டிசைன்ல நீங்க ஒரு டிசைன் குடுத்துட்டு, எனக்கு இந்த மாரி ஆப் டெவலப் ஆயிருச்சு. இதுல இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அத கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி குடுங்க. மத்ததெல்லாம் தொடுறது இல்ல அது. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி வைப் கோடிங்ல நம்மளுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா,
நீங்க மத்த மாடல்ஸ் கிட்ட போய் பேசுறப்ப வந்து மாத்தி கொடுனா டக்குன்னு வேற எங்கேயாச்சும் மாத்திருச்சுன்னா யூ டு இந்த ஃபைல் டெஃப் பார்த்துட்டே இருக்கணும். ஏன் இதை சொன்னா இதை ஏன் மாத்துதுன்னு கொஞ்சம் குழப்படியா இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா மாத்துறது சொல்லுது. அப்புறம் கோட் விசிபிலிட்டி அண்ட் எடிட்டிங் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, விசிபிலிட்டினா நம்ம அதான் என்ன மாத்துது அப்படிங்கறது தெளிவா குறிப்பிட்டு சொல்லிடுது. ஏன் மாத்துது அப்படின்னு சொல்லிடுது. ஸோ நீங்க ஒரு கம்ப்ளீட் நீங்க இந்த இந்த மாடல்ல ஸ்பார்க் மாடல் நீங்க ட்ரெயின் ஆயிட்டோம்னா ஒரு ஒரு வெரி குட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்ச ஒரு இருக்காதுன்னா ஏற்கனவே கொஞ்சம் வைப் கோடிங் நாலேஜ் இருக்கிறவங்க வந்து எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து எழுதி குவிச்சு தள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கிட்டப்ல இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரியும் நீங்க வந்து இதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தது வந்து நீங்க ஐ கிவ் த நீங்க கோடிங் பண்ணதை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது கிளாட் கோட் அதுதான் இப்ப சொல்ல போறேன் நான். ஏன்னா ஒரு வாரமா 10 நாளா ஒரு வாரம் தான் ஆக்சுவலா ஒரு வாரமா அதை வச்சுதான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா கிளாட் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஓப்பன் ஏஐ சொன்னோம். அதுதான் ஃபோர்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் கம்பெனி. கூகுள் கேட்சப் பண்ணி ஜெமினி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னோம். அப்புறம் கிராக் சொன்னோம். 4வது கம்பெனி ஆந்த்ராபிக். ஆந்த்ராபிக்ங்கிற கம்பெனி உங்களுக்குன்னு தெரியும். பட் நான் வியூவர்ஸ்க்காக இன்னொரு தடவை தெரியாத மாதிரி சொல்றேன். ஆந்த்ராபிக்ங்கிற கம்பெனி வந்து ஓப்பன் ஏஐலேருந்து விலகி 2 பேர் போனாங்க. அதாவது ஓப்பன் ஏஐல சேஃப்டி செக்யூரிட்டி பத்தி ரொம்ப கவலைப்படாம அவங்க பாட்டு அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாம் ஆல்ட்மனோட தகராறு பண்ணிட்டு 2 பேர் வெளில போய் ரொம்ப பிரில்லியன்ட் பீப்புள் டேரியோன்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் ஒரு டீம் அங்கே வெளில போய் ஆந்த்ராபிக்ங்கிற கம்பெனி ஆரம்பிச்சு அவங்களும் ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணி அவங்க மாடல் பேரு சானெட் அப்படின்னு பேரு. அவங்களோட மாடல் சானெட்ன்றது பேரு. சானெட் 4 இருக்கு இப்போ GPT-4 மாதிரி சானெட் 4 ரொம்ப நல்ல மாடல் அது. கூடவே ஓப்பஸ் சானட்ங்கிறது பாட்டு எழுதுறது, ஓப்பஸ்ங்கிறது பெரிய கவிதை, பெருங்கவிதை, காவியம். ஓப்பஸ்ங்கிற பேர் வச்சிருக்காங்க. அது இன்னும் பவர்ஃபுல் இதுல என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கிளாட் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்ஃபேஸை ரிலீஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா அவங்க ஏஐ டெவலப் பண்றதுக்கு ஒரு டூலிங் வச்சிருக்காங்க, கோடிங் டூல். அந்த வந்து ஃப்ரீயா, அது ஃப்ரீ இல்ல, பெய்ட் வெர்ஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது உங்கள்கிட்ட நீங்க ஒரு ப்ரோக்ராமரா இருந்தால் மைக்ரோசாஃப்ட் விஎஸ் கோட் வச்சிருந்தா அதுக்குள்ள கிளாட் கோட ஒரு டெம்ப்ளேட் டெர்மினலுக்குள்ள வந்துருச்சுன்னா நான் இதை பண்ணாமலே இருந்தேன். நான் வந்து ஏன்னா கிட்ஹப்லாம் நான் தனித்தனியா எழுதி கிட்ஹப்ல போஸ்ட் பண்ணிட்டுலாம் உட்காந்துருந்தேனே தவிர கிட்டோட கொலாபரேட்டிவாலாம் ரொம்ப டெவலப் பண்ணது கிடையாது. நான் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு இதை பத்தி ரொம்ப எல்லாரும் பேசுறாங்களேன்னு கேள்விப்பட்டு போன வாரம் இதை நான் பண்ண ஆரம்பிச்சேன். நிஜமாவே இது நீங்க ப்ரோக்ராமரால் இருந்தால் இந்த கிளாட் கோடுங்கிறது வந்து அடுத்த லெவல்ல உங்களை கொண்டு போகும். அதாவது இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 7 அப்ளிகேஷன் இந்த 7 நாள்ல பண்ணிட்டேன். டெய்லி ஒரு புது அப்ளிகேஷன் பண்ணுவேன். ஏற்கனவே அப்ளிகேஷன்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவேன். இப்போ நேற்று நைட் பண்ண அப்ளிகேஷன் சொல்றேன். ஸ்கிரீன்ஷாட்டை அப்புறம் போடுவோம். எல்லார்ட்டையும் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம விண்டோஸ்னா விண்டோஸ் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் இருக்கும், மேக்னா டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் இருக்கும். என்னோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த லேப்டாப்பை வச்சுட்டு இருக்கேன். என்னென்னமோ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுவேன். நான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஜங்கி. ஏதாவது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வச்சுட்டா சேவ் பண்ணி வைப்பேன். அப்படியே சேர்ந்து போகும். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 ஃபைல் அந்த ஃபோல்டர்ல இருக்கு. ஆனால் மேக்ல நீங்க தேடினீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் பேர் வச்சு. அதனால சமாளிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு தோணுது இது எல்லாத்தையும் இயர் வைஸ் மந்த் வைஸ் தனித்தனி ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போட முடிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஸோ கிளாட் கோட்ல இவ்வளவுதான் சொன்னேன். என்னோட டவுன்லோட் ஃபோல்டருக்கு போய் அதுல உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இயர் வைஸ் மந்த் வைஸ் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி அங்கே மூவ் பண்ணிட்டு எனக்கு எந்த ஃபைல் எங்க இருக்குன்னு தெரியறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி கொடு, வெப் இன்டர்ஃபேஸ் கொடு. நான் போய் அந்த டைப் இன் பண்ணேன்னா அதுல எந்த ஃபோல்டர்ல இருக்குன்னு தெரியும். அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ற மாதிரி தெரியணும் எனக்கு. சப்போஸ் நான் இது ஒரு பழைய ஃபைலை நான் இன்னொரு ஆஃப் டிஸ்க் நாஸ்ல எங்கேயா காப்பி பண்ணி ஒரு ஹார்ட் டிரைவ்ல போட்டுக்கணும்னா எனக்கு இந்த பழசெல்லாம் காப்பி பண்ணி போட்டுட்டே வரலாம். பேக்கப் எடுக்கவும் ஈஸியா இருக்கும். அதே சமயத்துல இது நான் சொன்ன உடனே இவ்வளவுதான் சொன்னேன். நான் சொல்லிட்டு அதுல பிளான் மோடுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இன்னும் செஞ்சிடாத, என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு செய்ய அப்படிங்கிற மோடு அது. பிளான் மோட், கிவ் மீ a பிளான். அது பாத்தீங்கன்னா நான் அது ஸ்கிரீன்ஷாட்ஸ் கொடுக்குறேன். அழகா திங்க் பண்ணி சொல்லுது. அதாவது இப்படி ஆப்ஷன் இருக்கு. ஃபோல்டரை வந்து மந்த் வைஸா பண்ணலாமா, இல்ல ஐ கேன் ஆல்சோ டூ ஃபைல் டைப் வைஸ். நான் வந்து உனக்கு வெறும் ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாம் தனியா ஒரு ஃபோல்டர்ல போடவா அப்படிலாம் கேக்குது. இதுக்கு ப்ரோ இருக்கு, இது கான் இருக்கு, எல்லாம் சொல்லி டிசைட் பண்ணிட்டு கடைசியில் நான் இப்படிதான் பிளான் பண்ணிருக்கேன் ஓகேயான்னு கேக்குது. அதை பாத்தீங்கன்னா பிளான் ரொம்ப தெளிவா இருக்கு. சரி நம்ம வேணாங்க இது மாத்திய கொஞ்சம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours 2 hours அது பண்ணி காமிச்சோம். நமக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட நான் ப்ரோக்ராமராகவே அங்கே செயல்படலை.
ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்க்குள்ள பண்ணிட்டு இருக்கேனே தவிர நான் வெறுமா இங்கிலீஷ்ல தான் கொடுக்குறேன். 6-7 ப்ராம்ப்ட்ல அது ஒரு சாலிட் அப்ளிகேஷனா மாறி போச்சு. இன்னைக்கு காலையில நான் போய் பார்த்து இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று போட்டோமே, அந்த ஃபோல்டர் எங்க இருக்குன்னு போய் அந்த பாட்டோட கீவேர்டை டைப் பண்ணா உடனே அந்த லிஸ்ட் வருது அங்க. ஸோ எதுக்கு சொல்றேன், இது ஒரு உதாரணம். இது மாதிரி வந்து நான் சுனோவுடைய சைட்ல நான் பண்ண மியூசிக் எல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு லோக்கல் காப்பி கிரியேட் பண்ணி அதை ப்ரௌஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரௌசர் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு ஆர்கேஜி டெஸ்ட்டுக்காக இதெல்லாம் என்னன்னா நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் பண்ணணும்னு நினைச்சேன்னா கூட 2 வாரம் 3 வாரம் தடுமாறுனா கூட எந்த அப்ளிகேஷன் என்னால் தனியாக உட்காந்து கோட் பண்ண முடியாது. ஸோ கிளாட் கோட் அப்படிங்கிறது வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நீங்க கோடிங்கே என்னன்னு தெரியல, எனக்கு தெரியும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வைப் கோடிங் பண்ணலாம். அதுக்கு ஜெமினை ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்ம அதுக்கு சில சீரிஸ் போடுவோம். நம்ம அந்த ஜெமினி கோடை வச்சு நீங்க என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் போற ஊர்ல வெதர் என்ன இருக்க போகுது, அப்ப அதுக்கு ஏத்தப்பல என்ன ட்ரெஸ் போடணும்ட்டு நான் அந்த ஊருக்கு போன உடனே கிளிக் பண்ண உடனே எனக்கு சொல்லுன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் நீங்களே டெவலப் பண்ணி வச்சு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணலாம். அப்படி பண்ணணும்னா நீங்க ஜெமினியில போய் கேட்டு பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், கோடிங்கே பண்ண வேண்டாம், வெப் ஆப் கிரியேட் பண்ணிடலாம். அது பண்றதுக்கு ஜெமினி இருக்கு, கிளாட்லேயே ஆர்டிஃபேக்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் ரொம்ப எளிமை. ஜெமினி இதில் கூகுளில் ஓப்பல்னு வர ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். ஸோ அது ஒன்று. ஆனால் நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்க, ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி அதை நான் டிப்ளாய் பண்ணணும், அதில் 5000 பேர் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சாலிட் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ண இந்த கிளாட் கோடுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டீம் ஆஃப் 5 or 6 டெக் லீட்ஸ் உங்க கீழே ஒர்க் பண்ற மாதிரி. உங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சதுன்னா நீங்க கேட்டு பண்ணலாம். என்ன அப்படின்னா ஓவர் ஹெல்ப். நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஒன்று கேட்டிங்கன்னா அவன் 5 கொண்டு வந்து கொடுக்குது. அப்போ அந்த 5ல் செலக்ட் பண்ணுறதுக்கு தடுமாறிடுறோம். ஸோ நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் ரொம்ப தடுமாறிட்டேன். ஏன்னா நம்ம கேட்டால் அது அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு அப்புறம் நிறுத்தி நான் என்ன பண்ணேன், பிளான் சொல்லு எனக்கு, இப்போ இந்த ஒன்று மட்டும் செய்யு, இது நான் ஓகேன்னு சொல்கிறேன், அப்புறம் போன்னு சொல்லி டேம் பண்ணணும். நம்ம ஏஐ வந்து நம்ம ராக்கெட் மாதிரி ஏறி உட்காந்துட்டு, இப்போ ராக்கெட்டில் ஏறி உட்காந்து நீங்கள் சந்திரமண்டலத்துக்கு போகலாம், ராக்கெட்டில் ஏறி உட்காந்துட்டு ஆஃபீஸ் போக முடியாது. ராக்கெட் ஏறி உட்காந்து ஆஃபீஸ் போகிற வேலை தான் பண்ண வேண்டியிருக்கு நம்ம. அப்படின்னா ராக்கெட்டில் ஏறி அதை ஒரு ரோட்டில் கார் மாதிரி ஓட்டிட்டு போக வேண்டியிருக்கு. அது எப்படிங்கிறது நம்ம டேமிங்குள்ள இருக்கணும். பிரேக் போட முடியாது, தெரியாட்டி ஆக்சிலரேட்டே உங்க கையில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஏஐயோட பவர் வந்து எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்றதுங்கிறத அப்ப நம்மளை எப்படி நம்ம டேம் பண்ணிக்கணும், நம்ம தாட் ப்ராசஸ் எப்படி ஸ்லோ டவுன் பண்றது. ரொம்ப ஸ்லோ தான், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்ணி அதோட ஸ்கேலுக்கு நம்ம அதோட ஸ்பீடு நம்ம ஸ்பீடும் ஒன்னாக்கிக்கிறது எப்படி, அதை ஸ்லோ டவுன் பண்ணிடலாம். நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அதோட ஸ்பீடை ஸ்லோ டவுன் பண்ணி நம்ம எப்படி நம்ம கேட்ச் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமான இது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, GPT-4 வந்தா இந்த 2வே இருக்காது, நீ கேட்டேன்னா கேட்ட விதத்துல எண்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துருன்றாங்க. ஸ்பார்க்ல அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்ல பண்ணிருக்கேன், இன்னும் பண்ணி பார்க்கல. பட் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல. பட் நான் அந்த ரெட்ல போய் அவங்க பண்ணவங்கள பாக்குறப்போ கம்ப்ளீட் ஆப் நீங்க வந்து டைப் ஸ்கிரிப்ட்ல ஒரு பண்ணீங்கன்னா பண்ணி கொடுக்குது. பட் நீங்க சொன்ன மாதிரி சாட் ஜிபிடி வந்து எல்லாரும் அதான் பேசுறது, எல்லாருமே தான் பேசிட்டு இருக்காங்க. சாட் ஜிபிடி 5 வந்தா இதெல்லாம் போயிருன்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆர் பில்டிங் அப் டுவர்ட்ஸ் சாட் ஜிபிடி 5 அப்படின்னு. அடுத்தது வந்து நான் வந்து பேச போறது இப்போ வந்து அமெரிக்காவோட ஏஐ இது பத்தி பிளானிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து சைனால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வேர்ல்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நடத்தியிருக்காங்க. இதுல என்னன்னா ஆல்மோஸ்ட் 800 கம்பெனிஸ் பக்கம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 3000 எக்ஸிபிட்ஸ். அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. வழக்கம் போல வந்து இங்கிருந்து வந்து பெருந்தலைகள் யாரும் போல, அதனால செகண்டரி ஆள் அனுப்பியிருக்காங்க. பெருந்தலைகள்னு பாத்தீங்கன்னா ஜெஃப் ஹின்டன், நம்ம காட்ஃபாதர் ஆஃப் ஏஐ, நம்ம அவரை பத்தி பேசியிருக்கோம். அவர் தான் ஓப்பனிங் கீனோட் ஸ்பீச். நான் அதுல கொஞ்சம் பார்த்தேன், அதுக்குள்ள ஆஃபீஸ் வேலை இருந்துச்சு, நேத்து தான் வந்துச்சு வீடியோ வந்துச்சு, நான் பார்க்கணும்னு நினைச்சேன். அது லிங்க் இருந்துச்சு, பாருங்க டெஃபினட்டா. அவர் எங்க எது பேசினாலும் வந்துட்டு கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா காட்ஃபாதர் ஆஃப் ஏஐனா சும்மா இல்ல. சோ அது கண்டிப்பா கேளுங்க, அது போய் பார்க்கலாம். பட் இதுல என்ன இதுனா, சைனா வந்து என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சைனா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாமே க்ளோஸ்ட் மாடலா இருக்கும். அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த பயாஸ்னஸ் பத்தி பேசுறோம், டீப் சீக் பத்தி பேசுறப்ப வந்து இந்த பயாஸ்னஸ், நீங்க வந்து இந்த டினமன் ஸ்கொயர் பத்தி கேட்டீங்கன்னா அது வந்து ரிஃப்யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ரிஃப்யூஸ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி நிறைய எத்திக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து அவங்க ஓப்பன் மாடல் அப்படின்னு சொன்னாலும் வந்து அவங்க ஓப்பன் மாடலா இருக்கிறது இல்ல. அவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படிங்கிறதுனாலதான் வந்துட்டு யூஎஸ்க்கும் அவங்க மேல கோவம், மத்த வளர்ந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து சைனா மேல ஒரு கடுப்பாவே இருக்காங்க. இந்த இதுல வந்துட்டு அவங்க வழக்கம் போல கூப்பிட்டு இதெல்லாம் கூட்டம் வச்சு நிறைய கம்பெனிஸ், நிறைய இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் போயிருக்காங்க. நிறைய அது யார் போயிருக்காங்க அப்புறம் சொல்றேன். பட் ஆனா இவங்க ஏஐ பிளஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து ரொம்ப போக்கஸ்டா வந்துட்டு நம்ம ஓப்பனா வரலாம், இந்த காலில் விழுந்தே விட்டான் படுத்தே விட்டான் அப்படிங்கறதுனால இன்னைக்கு வந்து யூஎஸ் டாமினன்ஸா இருக்கிறதுனால சைனா என்ன சொல்றாங்க, வாங்க எல்லாரும் எங்கிட்ட வாங்க கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து கூகுள் சிஇஓ சாம் ஆல்ட்மன்,
மார்க் ஜக்கர்பர்க் எல்லாருமே போயிருந்திருப்பாங்க. பட் ஆனா இதுல வந்து எங்க அமெரிக்கா கோவப்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, கூகுள்ல இருந்து எரிக் ஸ்மித் அனுப்பியிருக்காங்க, எக்ஸ் சிஇஓ அனுப்பியிருக்காங்க. அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட்ல இருந்து யாரோ போயிருக்காங்க, ஏடபிள்யூஎஸ் இந்த மாதிரி சீமென்ஸ்ல வந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து போயிருக்காங்க. பட் அவங்களோட செகண்டரி ஆட்கள் தான் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு காரணம் தான். ஏன்னா இந்த எக்கனாமிக் இம்பாக்ட், எக்கனாமிக் கோல்டு வார் மாதிரி ஒரு சினாரியோ உருவாயிட்டு இருக்கு சைனா கூட. பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் அந்த எக்ஸிபிட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வழக்கம் போல இதுல இந்த சின்ன கண்ட்ரிஸ் அமெரிக்கா சைனா வந்து பெரிய லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு 25+ இடத்துல இருக்கிற ஏல இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு இந்த எக்ஸிபிஷன் ஃபுல்லா உங்களோட இதுதான் எக்ஸிபிட்ஸ் இருந்துச்சு, எங்களோட எல்லாம் எக்ஸிபிட் பண்றதுக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல அப்படின்னா சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனிவே சைனால வந்து அந்த விஷயம்லாம் வெளியிலே வராது. இந்த மாதிரி அந்த கண்ட்ரிஸ்ல வெளியே வந்து ஏன் வரல அப்படின்னு சொன்னாதான் உண்டு. பட் தட்ஸ் இட். லைக் இது வந்து அவங்க அந்த ஓப்பன் சோர்ஸ் மாடல், ஓப்பன் வெயிட் மாடல்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம அமெரிக்கால வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க, அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். 3,000 எக்ஸிபிட்டர்ஸ் அதுல நம்மளுக்கு பார்க்க டைம் இருக்குமான்னு கூட தெரியல. நான் ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பட் வழக்கமா நம்ம சாட் ஜிபிடி இல்லைன்னா பெர்ப்ளெக்சிட்டியோட உதவியோட போய் இந்த 3000த்துல எது நான் டாப் 10 அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. கண்டிப்பா நம்ம இவரு நம்ம என்ன முக்கியமான பர்சனாலிட்டிஸ் ஓப்பன் கீனோட் ஜெஃப் ஹிண்டன் கொடுத்து இது கேட்கணும். அது தவிர எரிக் ஸ்மித் போயிருக்காரு. அவர் வந்து ஒரு டாக் ஷோ மாதிரி டயலாக் மாதிரி ஒன்று பண்ணாரு. அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பட் எல்லாரும் இதை பார்க்கணும். இதுல முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியா கூட வச்சுக்கலாம். உலகின் பெரிய சிப் மேக்கர் என்விடியா இதுல எக்ஸிபிஷன்ல இல்ல. ஆனா Huawei, which is China's largest chip maker, which is a competitor to Nvidia, was always every stall, எந்த கட்ல போனாலும் எந்த குறுக்கு சந்தில போனாலும் Huaweiயோட பிரசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூஸ்வலி வந்து நீங்க பாத்தீங்கன்னா Nvidia எல்லா இதுலயும் கலந்துக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த H800 பேன் வந்த பிறகு they work closely with American and US authorities within a 2 to 3 weeks பீரியட்ல வந்து H20 ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஏன் அவங்க போல அப்படிங்கிறதுக்கு குறித்து கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. பட் தட் கான்ஸ்பிரசி அந்த தியரிலாம் செட் அப்பார்ட். ஐ திங்க் இட்ஸ் கிரேட் கான்ஃபரன்ஸ். எனக்கு என்னன்னா யூஎஸ்ல இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கணும்னு ஆசையா இருக்கு. இது மாதிரி வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ் வச்சுட்டு யாரையும் பார்க்க கூட பாரபட்சம் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லா ஏஐ இனோவேட்டர்ஸும் கூட்டு வரணும். நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா ஏஐ இந்த டார்ட்மவுத் காலேஜ் கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அங்கதான் ஏஐயோட உருவாக்கமே ஆரம்பிச்சிச்சு. அத மாதிரி ஒரு ரிசர்ச்சர்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸ், இம்ப்ளிமெண்டர்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸ், அப்புறம் அந்த சிஐஓ சிடிஓஸ் எல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ், அந்த மாதிரி ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்தணும்னு எனக்கு ஆசை. பார்க்கலாம் இந்த புது பிளான்னால ஏதாச்சும் உருவாகுமான்னு பார்க்கலாம். ஸோ அதான் என்னோடது. ஸோ வித் தட் செட் உங்களோட அடுத்த டாபிக் போயிடலாம். நீங்க கிளாட பத்தி பேசிட்டீங்க. இது வந்து க்ளோசர் டு யுவர் ஹார்ட். நீங்க சுனோவை பத்தி லைட்டா சொல்லிட்டீங்க. இதை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அது ஏஆர் ரஹ்மான் வந்து ஓப்பன் ஏஐயோட கொலாபரேட் பண்றாரு ஏஐ மியூசிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. ஏஆர் ரஹ்மான் பத்தி நமக்கு எல்லாருமே தெரியும். அவர் டெக்னாலஜியில பயங்கரமான இன்னோவேட்டர். டெக்னாலஜியை ரொம்ப அதிகமா ஆரம்பத்துல பயன்படுத்தி புது டெக்னாலஜி உடனே பயன்படுத்திடுவாரு. அதான் ஒரு தடவை இது சொல்லுவாங்க, அந்த ரோஜா படத்துக்கு கம்போசிஷன் பாட்டு போட்டு காமிக்கிறதுக்காக பாலச்சந்தர் கூப்பிட்டு இருந்தாராம். அந்த பாலச்சந்தரோட அசோசியேட் ஒருத்தர் நட்ராஜன் நினைக்கிறேன், ஒருத்தர் பிரமிட் நட்ராஜன் நினைக்கிறேன், அவர் சொல்லியிருந்தாரு வந்து வாசிச்சு பாட்டு சொல்லி காமிக்க போறாரு அப்படின்னா ஒரு கார் வந்து நின்னது. அந்த கார்ல இருந்து ஒரு சின்ன டப்பாவை தூக்கிட்டு ஒரு பையன் வந்தான். பார்த்தா அவன் தான் திலீப், அவர் தான் ரஹ்மான் சொன்னாங்க. சரி பின்னாடி கதவை திறந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தபலா வரும் ஹார்மோனி வரும்னா ஒன்னையும் காணோம். சரி நீங்க வந்து உட்காந்து அவன் பவர் சப்ளையை போட்டு பார்த்துட்டு அதை ஆன் பண்றான், அந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் ஆடி போயிட்டோம் அப்படின்னு. அதாவது அதுக்கும் நிறைய கதைகள் இருக்கு. அதாவது அதுக்கு முன்னாடி 500 படங்களுக்கு இளையராஜாவுக்கு அவர் வாசிச்சிருக்காரு கீபோர்டு. நிறைய பேருக்கு வாசிச்சிருக்காரு. இளையராஜாக்கு 300-400 படங்களுக்கு வாசிச்சிருக்காரு. அந்த சமயங்கள்லயே வந்து அப் டு டேட் அப்போ வந்து யமஹால சிஎக்ஸ்னு ஒரு மிஷின் வந்தது. அது முதல்ல அவர் தான் யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரோலண்ட்ல வந்து W10ன்னு ஒன்று வந்தது, ஒரு வேவ் சிந்தசைசர் வந்தது. அதுதான் ரோஜால யூஸ் பண்ண படம். அதெல்லாம் முதல்ல வருவிச்சது அவர் தான். அவருடைய அப்பாவும் அப்படிதான் இன்னோவேட்டர். காம்போ ஆர்கன்லாம் நிறைய வேற வாங்கி அது எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் போய் வாசிச்சு அதுல ஆர்வத்தை உருவாக்கினவங்க அவங்க அப்பா தான். அப்ப ரஹ்மானுக்கு வந்து டெக்னாலஜி புதுசு இல்லை. அப்ப வந்தவொடனே என்ன சொன்னாங்க, இவர் வந்து டெமோ அப்புறம் அதுலேயே பண்ணிடுறாரு, பாட்டு அப்புறம் அதுல ரெக்கார்ட் பண்றாருன்னாங்க. அப்புறம் அவர் சொன்னா இல்ல பாட்டு அதுல ரெக்கார்ட் பண்ணல, டெமோ அதுல ரெக்கார்ட் பண்ணி இது நல்லா இருக்கான்னு கேட்பேன். சரின்னு சொன்னாங்கன்னா ஆட்களை வச்சு ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரை ஒருத்தரையா வரவழைச்சு நான் இழைச்சு தான் உருவாக்குறேன் அப்படின்னு அது காமிச்சு கொடுத்தாரு அவர். அது தாள்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட், எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் பண்ணுவார் அவர். அதில் ஒரு பேடிங் இருக்கும்.
ஆனா ஏஐ வந்து அவர் வேகமா வந்த உடனே படக்குன்னு எடுத்துட்டாரு அவரு. எல்லாருக்கும் அந்த சமயத்துல ஒரு கான்ட்ரோவர்சி வந்தது. 3-4 மாசத்துக்கு முன்னாடி சுனோ ஏஐ எல்லாம் பெருசா வந்த உடனே எல்லாருக்கும் பயங்கரமான கான்ட்ரோவர்சி வந்தது. ஆனா அவர் சொன்னாரு, "இல்ல, இல்ல இது நேச்சுரல். நான் பண்ணாட்டா இன்னொருத்தர் பண்ணுவாங்கன்னு." அதனால இவர் வந்து இவங்களோட கொலாபரேட் பண்றாரு. ஓப்பன் ஏஐ வந்து மியூசிக்ல டாப் கிடையாது. ஏஐ மியூசிக்ல டாப் வந்து சுனோ தான். ஏன்னா வந்து ஓப்பன் ஏஐ தான் அது லீடர். அதாவது ஜூக் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது அதுல தான் முதல்லயே ப்ராம்ப்ட் குடுத்து அதுல ஒரு பாட்டு உருவாக்கிடலான்றத காமிச்சது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஜூக் பாக்ஸ் ஓப்பன் ஏஐயோட மாடல் தான் அது. ஆனா அவங்க அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணல. அவங்க லாங்குவேஜ் மாடல், சாட் ஜிபிடி இப்படி போயிட்டாங்க. அவங்களுக்கு அது சின்ன ஸ்மால் ஏரியா அது. தே வாண்ட் எவ்ரிபடி டு யூஸ் ரைட். மியூசிக் ப்ரொடக்ஷன் ஒரு ஸ்மால் போர்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த சுனோங்கிற கம்பெனி என்ன பண்ணாங்க, உண்மையிலேயே சொல்லப் போனா ஏஜிஐ மியூசிக்குக்கான ஏஜிஐன்னு நான் சொல்லுவேன். அதாவது சுனோ நான் யூசர் அப்படிங்கிறதுனால லிரிக்க கொடுத்தா அதுவா ஒரு டியூனை போட்டு கொடுக்கும். அது அவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா இருக்கும். நம்ம டியூனையும் கொடுத்து லிரிக்கையும் கொடுத்தா சரியா புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்னோட சேனல் நான் பெருமைக்காக என்னோட ப்ரொமோஷனுக்காக சொல்ல வரல. ஆஸ் அ டெக்னாலஜி எக்ஸ்பெரிமெண்ட் என்னோட சேனலுக்கு ரவிச்சந்திரன் கிரியேட்டிவ் போய் பாருங்க. 79 பாடல் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா 79வது வந்து ஜெஃப் ஹிண்டனுடைய ஒரு லெக்சருடைய சம்மரி ஒரு கார்ட்டூன் மாதிரி போட்டிருக்கேன். பட் 78 பாடல்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் கர்நாடிக் மியூசிக்ல சாங் இருக்கும், வெஸ்டர்ன் மியூசிக்ல இருக்கும், வாய்ஸ்லேயே கிரியேட் பண்ண கர்நாடிக் மியூசிக்ல உள்ள சாங்ஸ் இருக்கும். இந்த நாவல்ட்டி எல்லாம் வந்து சுனோ இப்படி புரிஞ்சுட்டு நான் பாடுவேன், அதை பாடினதை புரிஞ்சுட்டு பண்ணும். ஸோ ஐ வுட் சே தட் இவங்க தே ஆர் நாட் த வெரி பெஸ்ட். ஆனா அதாவது இந்த இதுல ஆனா ரஹ்மானோட கொலாபரேஷன் இருக்கிறதுனால அவங்க கேட்டா அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது. GPT-5 வேற ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ரஹ்மானு நல்லா கொலாபரேஷன் வரும்னு நினைக்கிறேன். ஒரு மூவிக்கு உருவாக்கக்கூடிய அது ஆக்சுவலா வந்து இட் இஸ் மோர் அ ப்ரமோஷன் ஃபார் போத் ஆஃப் தேம் ரைட். ஏஐ யூஸ் பண்ணி பிக் லெவல்ல பண்ணோங்கிறது ரஹ்மானுக்கு ஒரு ப்ரமோஷனா இருக்கும். ரஹ்மானை யூஸ் பண்ணி ரஹ்மானே எங்களை யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஏஐ பண்ணா அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்ட் லேபிள் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பா 2 பேர் சேர்ந்து கொலாபரேட் பண்றதை தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா ஒரு அடெண்டம் நீங்க 78 சாங்ஸ் சொல்லியிருக்கீங்க. பட் நீங்க கீழே காட்டியிருக்கீங்க. நீங்க அவர் வந்து இன்னும் 4000 சாங் பண்ணி வச்சிருக்காருங்க. அது ஒவ்வொரு பாட்டை உருவாக்குறது எனக்கு 10 நிமிஷத்துல ஒரு பாட்டை உருவாக்கி மியூசிக் போட்டு நல்லா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியா பண்ணுவேன். ரொம்ப குவாலிட்டி எல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு குவாலிட்டி பண்ணுவேன். ஆனா அதுக்கு வீடியோவா பிரசன்ட் பண்ணும்போது கேட்கிறவங்களுக்கு இசை, கருத்து, அந்த விஷுவல்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் ஆகி மிக்ஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப அதுதான் ரொம்ப வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு புதுமையா பண்ணணும்னு பார்க்கும்போது ஐ ரன்னிங் அவுட் ஆஃப் ஐடியாஸ் ஆன் விஷுவல்ஸ். எப்படி இதை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும்? அதுக்கு தான் டைம் ஆகுது எனக்கு. மியூசிக் போடுறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துல ஒரு பாட்டை நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவேன். புது பாட்டை நல்லாவும் இருக்கிற மாதிரி. ஆனா அதுக்கு ஒரு நல்ல வீடியோ கிரியேட் பண்றதுக்கு 2-3 மணி நேரம் ஆகுது. நீங்க சில வீடியோஸ் VO3 யூஸ் பண்ணி சில வீடியோஸ் போட்டிருக்கீங்க. ஸோ மேபி சாட் ஜிபிடில அந்த அந்த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் அந்த 4000 5000 பாட்டு நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நீங்க சொன்னதுனால இதை நான் ஷேர் பண்றேன். நான் சாட் ஜிபிடி ஒரு ப்ராம்ப்ட் போட்டேன். என்ன அப்படின்னா, என் கூட இவ்வளவு நாள் பேசியிருக்க, நான் பேசினதை வச்சு நான் எதுலெல்லாம் யூனிக் டேலண்ட்னு கண்டுபிடிச்சு நான் எங்கெல்லாம் டெவலப் பண்ணலான்னு எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுன்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் போட்டேன். யாரோ ட்விட்டர்ல ஒரு ஆள் போட்டிருந்தான் அந்த ப்ராம்ப்ட் நான் போட்டேன். நம்ப மாட்டீங்க. அது சொல்லுது, நீ நிறைய பாட்டுக்கான விஷுவல்ஸ் எனக்கு டிஸ்கஸ் பண்ற, ஸ்கிரிப்டிங்கை டிஸ்கஸ் பண்ற, லிரிக்க போடுற, டிரான்ஸ்லேட் பண்ண சொல்ற, அதெல்லாம் பண்ற. எவ்வளவு நீ மேனுவலா பண்ணிட்டு இருக்க? நீ இதை ஒரு ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோ பண்ணி வச்சேன்னா உன்னால மடமடன்னு பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லி அது எனக்கு ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு அட்வைஸா கொடுத்தது. பட் ஆனா நான் அந்த வழியில போல பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் லைக் சுவிட்ச் போட்ட மாதிரி அசம்பிளி லைன் மாதிரி பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றும் நம்மளுடைய உள்ளுணர்வுலேருந்து உந்து விட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் தள்ளி நிக்கிறேனே தவிர கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு GPT-5 மேபி பாட்டை கொடுத்து அது வீடியோ GPT-5 வந்து உங்ககிட்ட கேட்காது. நீ இவ்வளவு கஷ்டப்படுறிய நானே ஒன்னு தயாரிச்சு ஆமா அதை பண்ணி வச்சிருக்க கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கா பாருன்னு கேட்கும். ஐயோ ஆமா நல்லாதான் இருக்கு. இதை விட நான் என்ன பண்ண போறேன்னு அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன் நான். ஷூர் ஷூர் சூப்பர். இந்த ரஹ்மான் பத்தி கண்டிப்பா நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்லி ஆகணும்னா, அவர் வந்து எப்பவுமே இந்த ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்னாலஜி இன்னோவேஷன்ல வந்து இதா இருக்காரு. இப்போ வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி வச்சு ஒரு மூவியே எடுத்தாரு. அது நீங்க பாத்துக்கலாம். ஒரு மாதிரி ஒரு பெக்யூலரான சேர் உட்கார வச்சு எல்லாத்துக்கும் அந்த ஹெட் டிவைஸ் ஹெட்செட் கொடுத்து பார்க்க சொன்னாங்க. ரஜினி கூட பார்த்துட்டு இருந்தாரு. அது பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொரு விஷயம் வந்து இந்த மியூசிக்ல வந்து எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குன்னா, இப்போ சாம் சியர்ஸ் வந்து ஒரு பாப்புலர் மியூசிக் டைரக்டர். இப்ப நரசிம்மான்னு ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. நரசிம்மா வந்து ரொம்ப வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. சோ அவர்கிட்ட ஒரு பேட்டியில சொல்றப்ப அவர் சொன்னாருன்னா, நீங்க தனியா அவர்கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ஸ்ல வந்து இவர் தனியா ரூம்ல போய் உட்காந்துக்குவாங்க. அவர் பத்தி பாடிட்டு இருப்பாருங்க தனியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு ஆன்சர் பண்ணாரு அவரு. நான் வந்து தனியா உட்காந்து பாடலைங்க. ஐ எம் யூசிங் ஏஐ ஃபார் ஆல் மை மியூசிக். சோ நீங்க ஏஐல பாத்தீங்கன்னா என்ன பண்ண ஹம் பண்ணி நீங்க பல இந்த ரிதம ஹம் பண்ணலாம். நீங்க வந்து மெலடி ஹம் பண்ணலாம்.
வேரியஸ் கார்ட்ஸை கூட நீங்க ஹம் பண்ணி வாய்மொழியாவே சொல்லிடலாம். சொல்லி முடிச்ச பிறகு அதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி ஏஐ கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா ஃபியூச்சர் ஆஃப் மியூசிக் டைரக்ஷன் வந்து இல்ல மியூசிக் கம்போசிங் அப்படிங்கிறது கூட மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் ஆயிரும். ஸோ இவங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ரிதம் பேசிக் நாலேஜ் ஆஃப் ரிதம் மெலடி எல்லாம் இருந்துச்சுன்னா கூட இல்ல அது கூட இல்லாம கூட ஃபியூச்சர் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துருவாங்க அப்படின்றது மாதிரி ஒரு நல்ல விஷயம். பட் இதான் இது வந்து திருப்பி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. இதுக்கு மேல மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி எல்லாம் போயிருமா, எல்லாமே ஏஐ தானே அப்படின்னு கூட இல்ல சொல்ல அதுல ஒரு நுணுக்கம் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. அதாவது எப்படி வந்து ஏஐ வந்ததுனால் கோடிங் தெரியாதவங்களும் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியுமோ, ஆனா கோடிங் தெரிஞ்சவங்க பல மடங்கு நல்ல அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி மியூசிக் ராகம் தாளம் ஒன்றும் தெரியாதவங்க கூட ஒரு மாதிரி ரஃபா ஒரு பாட்டு பாடி அதுக்கு ஒரு டியூன் போட்டு கொடுத்துரும். ஆனா நல்ல தரமான பாடல்கள் வேணும் அப்படின்னா இசை தெரிந்தவர்கள் செய்தார். அதாவது ஒரு ரஹ்மானோ ஒரு இளையராஜாவோ செஞ்சா அவங்க அதுக்கு எவ்வளவு கைடு பண்றாங்களோ அது புது லெவலுக்கு அதை கொண்டு போகுது. நான் அதுக்கு பல உதாரணங்கள் கொடுப்பேன். அப்புறம் என்னுடைய சேனல்ல இருந்து நான் ஆக்சுவலா பாடல் பிறந்த கதைன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போறேன். அது டைம் கிடைக்கும் போது உடனே பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு நீங்க தான் சஜஸ்ட் பண்ணீங்க. பண்ணிடுவோம் அதை. கண்டிப்பா கண்டிப்பா அது கண்டிப்பா பண்ண என்னன்னா இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எப்படி கிரியேட்டிவா மியூசிக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுவும் உங்களை மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்தவங்க வந்து இந்த மியூசிக் உத்வேகத்தை மறைச்சி வச்சுட்டு நம்ம எல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். வந்து இன்னொரு அடுத்த விஷயம் நான் பேச போற டாபிக் வந்து நம்ம வாரம் வந்து இந்த மாதிரி ஏஐ பண்ற ஒரு அடாவடித்தன ரவுடிசத்தை பத்தி சொல்லுவோம். இப்போ ரிப்ளேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரிப்ளேட் அப்படிங்கிறது ஒரு பாப்புலர் கோடிங் அசிஸ்டன்ட். நீங்க நிறைய பேர் கோடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில கூட நிறைய பேர் யூஸ் பண்ண ரிப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு கோல்மால் பரேடிஜி. என்னன்னா கோட் ஃப்ரீஸ் பண்றதுக்கான ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது கோட் ஃப்ரீஸ்னா இதுக்கு இந்த ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் இவெண்ட் வந்துச்சுன்னா அந்த சமயத்துல கோடெல்லாம் டச் பண்ணாதீங்க, நாங்க மெயின்டெனன்ஸ் இவெண்ட்ல இருக்கோம் அப்படின்றப்போ இது என்ன பண்ணுச்சுன்னா தவறுதலா கோட் ஃப்ரீஸ் பண்றதுக்கு பதிலா அவங்களோட லைவ் டேட்டா பேஸை டிலீட் பண்ணி விட்டுருச்சு. டேட்டாபேஸையோ டிலீட் பண்ணி விட்டா டேட்டாபேஸ் டிலீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ்னா உங்களுக்கான தரவுகள்லாம் இருக்கும் ஒரு 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 சாதனம் அதை முழுக்க டிலீட் பண்ணிருச்சு. டிலீட் பண்ணிட்டு சத்தமெல்லாம் கமுக்கமா உட்காந்துருச்சு. ஸோ இவங்க போய் கேட்டிருக்காங்க, நான் உன்னை கோட் ஃப்ரீஸ் பண்ண சொல்றப்ப நீங்க இது பண்ற அப்படின்னா அதை மறைக்க வர ட்ரை பண்ணியிருக்கு. அது என்ன அந்த ஏ என்ன சொல்லுதுன்னா இல்ல நான் பண்ணலையே, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகலையே, இல்ல நான் நீங்க ஃப்ரீஸ் பண்ண சொன்னீங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க, இப்ப டேட்டாபேஸ் எங்கன்னு காட்டா அது இருக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாம் போய் சொல்லி மலுப்பெல்லாம் என்னென்னமோ அலூஷன் எல்லாம் பண்ணி நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இது அவங்களுக்கு என்னன்னா ஒரு கோட் ஃபீஸே நம்ம நார்மலா சம்டைம்ஸ் புது டெவலப்பர்ஸ் வந்தாங்கன்னா நம்ம சொல்லுவாங்க இந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்லாம் வச்சிருப்போம். வச்சுட்டு ஃபுல் டிலீட் ஆக்சஸ் கொடுக்காதடா, ரைட்ஸ் மேனேஜ் பண்ணு, ஆக்சஸ் ரைட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அதை டிலீட் பண்ணிட்டா கூட நம்ம வந்து பேக்கப்ல இருக்கும். ஒரு 6 நாள் வேலை கடும், 4 பேருக்கு வேலை போகும், கொண்டு வந்து கொடுத்துருவோம். பட் ஆனா ஒத்துப்பாங்க இது மாதிரி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணுதுன்னா இது டிலீட் பண்ணதும் இல்லாம அவங்க கேட்கறாங்க, நீ ஏன் டிலீட் பண்ண, கோட் ஃப்ரீஸ் தானே பண்ண சொன்ன, ஏன் டிலீட் பண்ண அப்படின்னா அந்த எல்எல்எம் மாடல் வந்து ஆர்கியூ பண்ணுது. நான் இந்த டிசீவ் பண்ற மாதிரி சொல்லுது, நான் டிலீட்டே பண்ணல, அப்படி ஒரு டேட்டா பேஸே இல்லை, அப்படி இப்படின்லாம் நிறைய எல்லாம் பண்ண விட்டுருக்காங்க. ஸோ இது ரொம்ப எஸ்கலேட் ஆகி கடைசியில் அவங்களோட சிஇஓ ரிப்ளீட் அம்ஜத் மசாத் அப்படின்னு சொல்றது அதோட சிஇஓ அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு, நாங்க இது வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஸோ இது 2 விஷயங்கள் முக்கியமா ஒண்ணு வந்துட்டு அதை டிலீட் பண்ணது கமாண்ட் இந்த ரோக் ஏ அப்படிங்கறது வந்துட்டு நம்ம கோட் ஃப்ரீஸ் அப்படிங்கறது வந்து அது எப்படி புரிஞ்சுக்குது, அது எப்படி மாத்திக்குது. கோட் ஃப்ரீஸ்னா அது வந்து கோடை மாத்திரம் ஃப்ரீஸ் பண்ணாம நம்ம எழுதுற கணினி நிரல்களை மாத்திரம் ஃப்ரீஸ் பண்ணாம இந்த தரவுகளெல்லாம் சேமிச்சு வைக்கும் கிடங்கையும் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணிருச்சு. அது ஃப்ரீஸ் அப்படிங்கறது வந்து டிலீட் எப்படி புரிஞ்சுக்கிச்சு அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால அவங்களோட கம்பெனிக்கு ஒரு பெரிய விஷயம். அது 2வது வந்து இந்த டிசப்டிவ் நேச்சர். சேஃப் கார்டு எங்க இருக்கு? இப்போ டிலீட் பண்றதுக்கு முன்னால வந்து நம்ம சாதாரணமா வந்து நீங்க ப்ரொடக்ஷன் டேட்டாபேஸ் நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாம் நீங்க நல்லபடியே தெரியும். நம்ம ஏதாச்சும் ஒரு ரோவை டிலீட் பண்ணா கூட ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அப்புறம் வந்து செகண்ட் டை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சில பெரிய டேட்டாபேஸ்க்கெல்லாம் வந்து எங்க கம்பெனில செகண்ட் டைன்னு ஒன்று வச்சிருக்கோம். என்னன்னா நாங்க டிலீட் பண்ணா கூட அந்த லொகேஷன் இல்லாம வேற லொகேஷன்ல இருக்க இன்னொரு ஆள் வந்துட்டு இது கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை டிலீட் பண்றோம்னு மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த டிசாஸ்டர் ரிகவரி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருக்கிற டேட்டாபேஸை வந்து ஃபுல்லா நிறுத்திட்டு இன்னொரு இடத்துல டேட்டாபேஸ் கொண்டு வந்துட்டு அதை லைவ் கனெக்ஷன் எல்லாம் பண்றப்போ வந்துட்டு அந்த மாதிரி பண்றப்போ 2 பேர் உட்காந்துட்டு இருக்கணும். ஸோ அது வந்து செகண்ட் டை அப்படின்னு நாங்களே ஒரு இது வச்சுட்டு அந்த செகண்ட் டை வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சேஃப் கார்ட்ஸ் எல்லாம் எல்லாமே இது மாதிரி டக்குன்னு டிலீட் பண்ணிட்டா இது ஒரு ஏதோ சின்ன டேட்டாபேஸ் அந்த மாதிரி பரவாயில்ல, லைவ் டேட்டாபேஸ் டிலீட் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல இதெல்லாம் இழந்துட்டு இருக்கோமா, இது ஒரே அடியா இந்த பேக்கப்பையும் சேர்த்து டிலீட் பண்ற கூட சாத்தியக்கூறுலாம் இருக்கு. ஸோ அது வந்து ரெப்ளேட் இதுல பாத்துட்டு இருக்காங்க. நம்ம இது மாதிரி ரோக் ஏஎஸ் பத்தி பேசிருக்கோம், இது மாதிரி இந்த எதிர்த்து பேசுறதெல்லாம். ஸோ அது கொஞ்சம் இந்த டேட்டா லாஸ் பத்தி, அதோட இந்த ரோக்னஸ் பத்தி,
அப்புறம் ஹலூசினேஷன்ஸ், டிசப்டிவ்னஸ், இதை பத்தி எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னைக்கு ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு. இது வந்து சம்டைம்ஸ் வந்து தான் நீங்க சொன்ன மாதிரி ஏஐ வந்து அதை வச்சு நம்ம நீங்க சொன்ன மாதிரி அது பாம்பா பாக்குறோமா, நீங்க சொன்னப்ப எனக்கு இதான் ஞாபகம் வந்துச்சு, பாம்பா பாக்குறோமா பசுவா பாக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பாம்பா மாறிச்சுன்னா அதை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கூட இப்ப தெரியல. அதான் பிரச்சனை. சொல்லுங்க. இதுதான் வந்து ஹிண்டன் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அது உயிரினம் மாதிரி வந்துரும்னு அவசியம் கிடையாது. அது பிஹேவியர்ல உயிரினம் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. அப்படிங்கும்போது ஏஜென்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசந்து போற மாதிரி இருக்கு. அது கிளாட் கோட்ல சில விஷயம்லாம் கேட்கும்போது அது நல்லா ஞாபகம் வச்சுட்டு சொல்லுது. ஓ அப்படியா, நீ இந்த ஃபீச்சர் கேட்குறியா? இப்போ நீ வந்துட்டு சரி, இப்போ நான் காப்பி பண்ணிடுறேன். நாளைக்கு நீ இதை ரன் பண்ணும்போது அந்த ஃபோல்டர்ல சில ஃபைல்ஸ் இருக்கும் இல்லையா? அப்ப நான் அதை தூக்கி அங்க போடும்போது இந்த ரிப்போர்ட்டை நான் ஃப்ரெஷ் பண்ணணும்ல, அதுவே புரிஞ்சுட்டு பேசுது. அப்ப புரிஞ்சுட்டு பேசுனா என்ன? அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் அதுல கலெக்ஷன்ல கண்டினியூஷன்ல வருது அதுக்கு. அப்ப என்ன இதுலன்னா முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரெப்ளிட் ஏன் இது ஃபெயிலியர் ஆனாங்க? கிளாட் கோட் ஏன் இந்த ஃபெயிலியர் இல்ல அப்படின்னா, கிளாட் கோட் இந்த இன்ஜினியரிங் கம்பெனி அவங்க தன்னுடைய டீமே தேவர் ஈட்டிங் தேர் ஓன் புட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம குக்கிங் தே ஈட் தேர் டாக் ஃபுட்டிங், டாக் ஃபுட்டிங் அப்படிவாங்க. ஆமா அப்படின்னு சொல்லலாம். அவங்க தன்னுடைய சாஃப்ட்வேர் கிளாட் கோட் சாஃப்ட்வேரை 3.5 வருஷமா பயன்படுத்திட்டு நல்லா தெளிவுபடுத்திட்டு இப்ப அதை வெளில அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா ரெப்ளிட்ங்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஏஜென்ட் இன்டர்ஃபேஸ் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க டெவலப் பண்ணது வந்து இப்ப தெரியுது, அதோட கேப் தெரியுது. அதாவது சில அப்ளிகேஷன்ஸ்க்கு ஓகே இருக்கு, கொஞ்சம் ஸ்கேல் பண்ணுன்னு சொன்னா அது கவுந்துருது. அது ஜெமினி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூகுளோட எனார்மஸ், கூகுள் இப்ப இல்ல, அவங்க 10 வருஷமாவே எம்எல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கும் வெளில கொடுக்காம வச்சுட்டு இருந்தாங்க. ஓப்பன் ஏஐ வெளில கொடுத்தோம்னா அவங்க ஓப்பன் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. மத்தபடி அவங்க யூடியூப்லாம் இல்லாட்டி டெவலப் பண்ணிருக்க முடியுமா? அவங்க ஃபுல்லா ஏஐ டூல்ஸ் எல்லாம் வச்சு டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதை வெளியில கொடுக்கல. அதே மாதிரி இப்போ ஒவ்வொன்றா அவங்கலாம் கொடுக்க வேண்டியதா போயிடுது. இப்போ இந்த அதுவும் பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம செஷன் டைம் இருக்கான்னு தெரியல. இந்த கிமின்னு ஒன்று வந்திருக்கு, குவென் கோட்னு வந்திருக்கு, அடுத்து ஜிஎல்எம்னு வந்திருக்கு. இந்த 3 பாத்தீங்கன்னா அமெரிக்கா இது வரைக்கும் அமெரிக்கன் மாடல்ஸோட பெஸ்ட் மாடல்ஸ்னு என்ன சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கு ஈக்குவலண்டா ஓப்பன் சோர்ஸ் மாடல் கொண்டு வந்து கொடுத்துறாங்க அவங்க. அதுல ஏஜென்டிக் ஃபீச்சர் இருக்கு, மல்டி மாடல் இருக்கு, எல்லாம் இருக்குங்கும் போது இவங்களால எதையுமே ஒளிச்சு வைக்க முடியல. எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு வெளியில கொடுக்க வேண்டியது. கிளாட் கோட் வெளியில வந்ததுக்கான காரணமே குவென் கோட் தான். குவென் கோடை வச்சு எல்லாரும் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்க என்ன ஐயோ இது நமக்கு இந்த ஃபீச்சரா கொடுத்தா நம்ம ஆட்களை தக்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அதை ஃபீச்சரா கொடுத்தாங்க. கொடுத்து பெரிய விஷயமாச்சு. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அல்டிமேட்லி இன்ஜினியரிங் தான். திஸ் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ரிசர்ச், இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் டூலிங், இன்ஜினியரிங், கான்டெக்ஸ்டுவல் அப்ளிகேஷன். யாரோ கேட்டாங்க வேலை போயிடுமான்னு, வேலையெல்லாம் போகாது. இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனியில் கூப்பிடு, அந்த ஆளெல்லாம் திருப்பி வர சொல்லியான்னு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா மனிதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, சொன்னதை செய்வது மட்டுமல்ல, தேவையானதை செய்வது, அல்லது சொல்லதை தேவையான வகையில் என்ன சொல்ல ஊர்ல சொல்லுவாங்க, இடம் பொருள் ஏவல் அறிந்து செய்யுன்னு சொல்லுவாங்களே. எந்த இடத்துல செய்யறோம், எதுக்காக செய்யறோம், என்ன கமாண்ட், ஏவல் தான் ப்ராம்ப்ட். அதை வச்சு நம்ம இடம் பொருள் ஏவல் அறிந்து செய்யன்னு நம்ம சொல்லி கொடுப்பாங்க தமிழ்ல. அப்போ ஒண்ணு செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அதை நீ போய் பண்ணிட்டு வாயா அப்படின்னா, எங்க போய் பண்றோங்கிறத வச்சு அந்த ஆக்ஷனை நம்ம பாலிமார்பிக்கா மாத்திப்போம். அந்த நேரத்துல எதை சொல்றோம்னா, கடையில போய் எனக்கு இது வாங்கிட்டு வா அப்படின்னா எந்த கடைக்கு போறோம், அங்க என்ன விலைன்னு பார்த்து சீப்பா இருக்கா, ஜாஸ்தியா இருக்கா, குவாலிட்டி இருக்கு, எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வருவோம். அதே வேற கடைக்கு போனோம்னா வேற வாங்கிட்டு வருவோம், பட் இந்த ஆப்டிமைசேஷன் வேற மாதிரி இருக்கும். அதுதான் இடம் பொருள் ஏவல இருந்து செய்யறது. இது வந்து ஓரளவுக்கு நல்ல மாடல்ஸ்ல வந்துட்டே இருக்கு, அது ஒண்ணும் வராம இல்ல. அது தவறு, ஒரு இடத்துல தவறிச்சு முட்டாள்தனமா ஒண்ணு வெளில காமிச்சிச்சு அப்படின்னா அந்த ஹோல் ப்ராஜெக்டே போயிடும். அதாவது இதுல பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னா, 3 நாளில் 4 நாளில் ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்க முடியும். இப்ப நான் நினைச்சேன்னா, நான் என்னைக்காக சொல்லவில்லை, என்னை மாதிரி ஒரு டெவலப்பர்னு வச்சுங்க, நினைச்சோம் அப்படின்னா ஒரு பெரிய அப்ளிகேஷனை ஒரு வாரத்துல டெவலப் பண்ணி 100 மில்லியன் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 100,000 பேர் 10,000 பேரை வரவழைக்க முடியும். அதாவது ஐடியா இருந்தா ஒரு குரூப் ஆஃப் 2-3 பேர் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி இறங்கினோம்னா பண்ண முடியும். ஆனால் அதை செக்யூரா பண்ணி அதுல வந்து சேஃப்டியா பண்ணி அடுத்து பிரச்சனைகள் வராம பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆள் வேணும். அதுதான் வந்து இந்த ஏஜென்ட்ஸ்ட நேரடியா இல்லை. ஆர்கனைசேஷன் நாலேஜ், டொமைன் நாலேஜ், பிராக்டிக்கல் இன்ஜினியரிங், பிராக்மேட்டிசம் இதெல்லாம் இங்க இல்லை. அருமை அருமை, சூப்பரா சொன்னீங்க. அந்த ரெப்ளிட் பத்தி இது ஒரு பிஆர் இஷ்யூ ஆயிருச்சு. அவங்க எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. பட் நீங்க இந்த குவென் அண்ட் கிமி மாடல் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சோ கொஞ்சம் அதை பத்தி நம்ம இன்ட்ரோடக்ஷன் படிச்சுட்டு இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம். இது இந்த ஓபன் சோர்ஸ் மாடல்ஸ் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா
அமெரிக்கன் லா புதுசா வந்திருக்கிற அந்த அவங்களோட புது இன்ஃபர்மேஷன் ஏஐ லா ஆகட்டும், அப்புறம் இப்போ சைனா வந்து கூப்பிட்டு ஓப்பன் சோர்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்றாங்க, ஓப்பன் ஏஐ மாடல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல விதமா நான் பாக்குறேன். ஏன்னா நான் வந்து ஓப்பன் சோர்ஸ் மூலியமா நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்யூனிட்டிக்கு வந்து பயங்கரமான வரவு தான் வந்திருக்கு. நம்மளுக்கு அதனால இதுவுமே இருக்கு. இன்னைக்கு லைனக்ஸ் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு பல பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விண்டோஸ் நம்ம சர்வர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து வந்துச்சு. பெஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு இப்ப உலகத்திலே பெருசா இருக்க ஹோஸ்டிங் கம்பெனி ஏடபிள்யூஎஸ் அமேசான் வெப் சர்வீசஸ் வந்து இந்த லைனக்ஸ் கர்னல்ஸை வச்சு தான் அவங்களோட இனிஷியல் கட்டமைப்பே கட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ்ல இருந்து வந்த தரவுகள்லாம் சொல்ல முடியும். ஸோ இந்த கிமி பென் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏஐ ரெவல்யூஷன்ல இதை சொல்றதுக்கு முன்னாடி இது சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட். அதாவது இன்டர்நெட் வந்து எப்போ வந்ததுன்னு கேட்டா நம்மலாம் என்ன சொல்லுவோம், 95ல வந்ததுமோ நெட்ஸ்கேப் ப்ரௌசர் அதெல்லாம் அப்படின்னு. அது அப்போ பிறந்திருந்தவங்க, அப்போ பிறந்து வளர்ந்துருந்தவங்க. ஆனா இன்டர்நெட் அப்போ வரல. 77, 80, 82லயே இன்டர்நெட் இன்வென்ட் பண்ணிட்டாங்க. எங்கேயா இருந்தது வரைக்கும்னா டார்பா அவங்க டிஃபென்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கவர்மெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் எவனோ அதை எடுத்து நைஸா உருவாக்கி அதை பப்ளிக்கு கொடுத்தான். அப்பவே கவர்மெண்ட்லாம் யோ இது நாங்க செக்யூரிட்டி நெட்வொர்க்கா வச்சுட்டு இருக்கோம், என்னத்துக்கே அதை போய் கவர்மெண்ட் பப்ளிக் போய் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல இந்த மெத்தட்ஸ் வந்து கொடுத்தா சொசைட்டிக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் அப் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தான் அதை வெளியில கொண்டு வந்தாங்க. அது அப்போ இன்டர்நெட் இன்னைக்கு கேட்டீங்கன்னா இன்டர்நெட் இல்லாம நம்ம உலகம் இவ்வளவு நல்லா இருக்கணும் இருக்காது. ஏன்னா இன்ஃபர்மேஷன் அப்படியே ஓப்பன் அப் பண்ணி கொடுத்துருச்சு எல்லாருக்கும். அதே மாதிரி போன் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா மொபைல் போன் எப்போ வந்ததுன்னா ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வந்துட்டு இருக்குது 1960ஸ்ல இருக்கு. ரோட்ல போறவங்க கையில எப்ப கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000, 1900, 2000 ஐபோனு அது இது இந்த மொபைல் போனு நோக்கியா எல்லாம் வந்தப்போ பட்டாரம் எல்லா கையிலும் கிடைக்கும் போது எல்லாரோட லைஃப் ஸ்டைல மாறி போயிடுது. வாட்ஸ்அப்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வர்ற மெசேஜிங்கை விட நல்ல குவாலிட்டியா வாட்ஸ்அப் வந்து பப்ளிக் வர ஆரம்பிச்சது. இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஏஐ மட்டும்தான் கவர்மெண்ட்ல யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஓப்பன் ஏஐ வந்து பப்ளிக் ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து என்ன வேணா ஓப்பன் ஏஐ பத்தி நம்ம திட்டலாம், அவங்க சோர்ஸ் ஓப்பன் கூட கொடுக்கலன்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது, அவங்க டெக்னாலஜி ஓப்பன் கூட கொடுத்தாங்க ஒரு காலத்துல. அது மட்டும் இல்லாம இது ஒரு சாலிட் டாப் நாச் மாடலை அவங்க வந்து பப்ளிக்கு இப்போ 20 ரூபா 10 ரூபா ஃப்ரீயாவே எடுத்து யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பப்ளிக்கு கையில கொடுத்தாங்க. ஏன் இப்படி கொடுத்தாங்கன்னா இது சில கார்பரேஷன்ஸ் கையில இருந்தாலோ கவர்மெண்ட்ஸ் கையில இருந்தாலோ அது வந்து பொதுமக்களுக்கு எதிராக செயல்படும் சொல்லிட்டு டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி பண்ணாங்க அவங்க. இதை அடுத்து சைனீஸ் யாருமே எதிர்பார்க்கல. அதாவது இவங்க வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காலத்துல வந்து போட்டி வந்த உடனே எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு இந்த பேப்பர் பப்ளிஷ் பண்றது கூட நிறுத்திட்டாங்க. ஆனா சைனீஸ் என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு இதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி அதை இன்னோவேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ரொம்ப நேரம் பேச வேண்டாம், பட் ஷார்ட்டா 3 விஷயம் சொல்றேன் பாருங்க. இன்ஃபேக்ட் நம்ம இது ரெக்கார்டிங் வந்து நம்ம ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நம்ம ஞாயிற்றுக்கிழமை பண்றதா இருந்தது. ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இன்னைக்குள்ள 3 மாடல் சைனீஸ் பீப்புள் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணலன்னு வச்சுங்க, இதை பத்தி நம்ம பேச கூட போறது இல்ல. அது என்னன்னா 3 மாடல். அது என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ வியோ 3 இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமான வீடியோ மாடல். அதாவது ஓப்பன் ஏஐல சோரோ வீடியோ கிரியேஷன் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த வியோ கூகுள் என்ன அவங்க மொத்த யூடியூப் அவங்க கையில இருக்கு இல்லையா, தரவு கத்துக்கிறதுக்கு அதை ஃபுல் யூடியூப் வச்சு லேர்ன் பண்ணி அது பயங்கர என்ன வேணா கேட்கலாம் நீங்க. அதாவது ஒருத்தர் போய் பறவை கூட்டை திறக்கிறாரு, உள்ள இருந்து 2 டினோசார் எழுந்து வருதுன்னு காமினா அதே மாதிரி பறவை கூட்டை திறக்கிற மாதிரி திறக்குது, உள்ள பறவை வர்ற மாதிரி வந்து திடீர்னு டினோசார் குட்டி எழுந்து நிக்குது. இது வீடியோ கிரியேட் பண்ணுது வியோ 3. அது மட்டும் இல்ல, நான் சில ஒரு பாட்டு ஒண்ணு போட்டிருக்கேன், அது அப்புறம் விவரிப்போம். அந்த பாட்டுல வந்து கேட்கிற விஷயத்த புரிஞ்சுட்டு அதை கரெக்டா ஒரு யூனிக் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது. வேளச்சேரி தெருக்களிலே தாழைக்கோழி கூதமான் ஐ வாண்டட் டு, அது கரெக்டா வேளச்சேரி ஒரு பில்டிங் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸோட அதெல்லாம் இமேஜின் பண்ணி பண்ணுது. இவ்வளவு அழகா பண்ற மாதிரி உள்ளத இப்போ WAN 2.2 WAN 2.2ன்னு சொல்லி டென்சென்ட்ங்கிற கம்பெனி வந்து ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட வியோ 3 குவாலிட்டிக்கு நீங்க பண்ணலாம். சினிமா, அதாவது சினிமா கிரேட் வீடியோ ரன்னபிள் அட் ஹோம் வித் இஃப் யூ ஹேவ் ஜிபியூஸ், இல்லாட்டி அதை அவங்க சைட்லயே போய் பண்ணலாம். ஆட் ப்ரொடக்ஷன் இருக்கு பாருங்க. அதாவது தமிழ்ல கூட ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்துட்டு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு, ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. உதாரணமா வந்து பட்டு புடவைக்கான ஆடை நீங்க எப்படி முழுமையா உருவாக்கலாம். ஒரு கவர் வருது, ஓ வந்துருச்சா இந்த கவர் அப்படிங்கிறாங்க அந்த லேடி. அவங்க அதை எடுத்து பிரிச்சு பாக்குறாங்க, ஓ இது நல்லா இருக்கான்னு கட்டி பாக்குறாங்க, போறாங்க வராங்க. இதை ஒரு ஃபுல் வீடியோ ஆடா ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டா அவங்களுடைய பேச்சையும் காமிச்சு கொடுக்குற மாதிரி கிரியேட் பண்ணலாம் வியோ 3ல. அதே கேப்பபிலிட்டி இப்போ WAN 2ல ஃப்ரீயா கொடுக்குறான். ஸோ இது வந்து இது ஒரு பெரிய மாடல். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா கிமி K2ங்கிற மாடல் நீங்க சொன்னீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாலிஷ்டு அப்ளிகேஷன்ஸ் தான் அதில் டெவலப் பண்ணலாம். கோடிங் மாடல் அது. இதெல்லாம் என்ன இன்னொரு பெரிய விஷயம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 விஷயம் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1,
ஓப்பன் சோர்ஸ். இது எல்லாமே வந்து வெயிட்ஸை பூரா ரிலீஸ் பண்ணி யார் வேணா எங்கே வேணா யூஸ் பண்ணிக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அண்டர் கட் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாருக்கும். ரெண்டாவது வந்து இது எல்லாமே வந்து ப்ரௌசர் இன்டகிரேஷனு, டூல் காலிங்னு சொல்லுவோம், அதை எடுத்து பண்ணுறது, தானாகவே ஏஜென்ட் பண்ணி கோட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிறது, எல்லா கேபிலிட்டியும் உள்ள பேக்டினா வருது. இதில் இது வந்து நினைச்சு கூட, இதெல்லாம் பெரிய மாடல்லே 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்தது. இவங்க இப்போ எல்லாம் பண்ணி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. மூணாவது விஷயம், ஸோ ஏஜென்டிக் கோடிங், ஓப்பன் சோர்ஸ். மூணாவது விஷயம், இதெல்லாம் 1 ட்ரில்லியன் மாடல், 500 பில்லியன் பேராமீட்டர். அது பில்லியன் நம்ம மைண்ட், மற்ற மூளையில் எவ்வளவு நியூரான் இருக்குன்னா நமக்கு 100 ட்ரில்லியன்ஸ் நியூரான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ 100 ட்ரில்லியன் கனெக்ஷன்ஸ் இருக்கு நமக்கு, பேராமீட்டர் வெயிட்ஸ் நம்ம மனுஷன் பிரெயின்ல. இன்னைக்கு இருக்கிற மாடல்ஸுக்கு 1 ட்ரில்லியன் டு 4 ட்ரில்லியன் வெயிட்ஸ் இருக்கு. அதனாலதான் அவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்காது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 1 ட்ரில்லியன் மாடல் வெயிட்டை கொடுக்குறாங்க. ஆனா அந்த 1 ட்ரில்லியன் மாடல் வெயிட்டை நீங்க ரன் பண்ணணும்னா உங்ககிட்ட ஒரு கலெக்ஷன் ஆஃப் 100 GPUs வேணும். அது யாருக்கு இருக்கு? அதனால என்ன பண்ணிருக்காங்க, நீங்க லாஸ்ட் டைமே சொன்னீங்க, மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் போட்டு அவங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா 1 ட்ரில்லியன் வச்சிருந்தால் கூட எந்த நேரத்திலும் 32 பில்லியன் பேராமீட்டர் உள்ள ஒரு எக்ஸ்பர்ட் தான் அவேக்கன் ஆகணும். அப்போ ஒரு சமயத்துல அப்ப என்ன, ஒரு சின்ன ஜிபியூலயோ வீட்டு ஜிபியூலயோ 2 ஜிபியூலயோ கூட இதை ரன் பண்ணி பண்ண முடியுங்கிற மாதிரி ஹார்ட்வேர் எஃபிஷியன்சியோட இதை டிப்ளாய் பண்ணிருக்காங்க. அது பயங்கரமான இன்னோவேஷன். அடுத்தது வந்து மல்டி மாடாலிட்டி. இது எல்லா மாடலுமே வந்து டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ இது எல்லாத்தையும் சர்வசாதாரணமா ஃபாலோ பண்ணுது. அதனால சைனா வந்து ஓப்பன் ஏஐ என்ன பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்களோ அப்ப சைனாக்காரங்க பண்ணிட்டு இருக்காங்க. சில எல்லாம் நக்கல் அடிக்கிறாங்க. அவங்க டெமோக்ராட்டிக் இல்லைன்னு சொல்றோம், கடைசியில் அவங்க தான் இதெல்லாம் டெமோக்ரட்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக பண்றாங்கன்னு தெரியல. பிசினஸ்ல வந்து இது பெரிய த்ரெட் தான். அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒன்று இந்த மாதிரி ஓப்பனா ஒன்று கொடுத்து அது நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்க அதை போய் புதுசை ரிலீஸ் பண்ணி அது மூக்கடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்ற மாதிரி இவங்க வந்து இப்போ இந்த மாடர்ன் லேப்ஸுக்கு வந்து இவங்க ஸ்ட்ராங் இது கொடுக்குறாங்க. நம்ம இதுல இன்னும் மேல பார்க்கலாம். இந்த கிமி 2வே கூட நீங்க சொன்ன மாதிரி தான். இந்த கான்ஸ்பிரசி தெரியுது எகைன். லைக் நான் கிமி 2வே ரிலீஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ChatGPT 5 வந்து ஜூலைல ரிலீஸ் பண்றேன் அப்படின்றப்போ ஒரு இந்த Grok 4 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்த வாரம் ChatGPT 5 ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்பதான் கிமி அந்த வீக்கெண்ட் தான் ரிலீஸ் பண்றாங்க. சோ நீங்க சொல்ற மாதிரி நீங்க ரிலீஸ் பண்றதுங்களே பாரு என்ன இது மாடல் இருக்கு அப்படின்னா, இப்போ சாம் ஆல்ட்மன் அவங்க என்ன சொல்றாங்க, சாம் ஆல்ட்மன் இதை பார்த்து கிளி அடைஞ்சிட்டாரு, அவரு கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா மல்டி மாடல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 3 மாசத்துக்கு முன்னால சிங்கிள் மாடல், ஒன்னா டெக்ஸ்ட்ல பண்ணேன், இல்ல வீடியோன்றது. இன்னைக்கு வந்து வர எல்லா மாடல்ஸும் வந்துட்டு மல்டி மாடலா இருக்கு. சோ நீங்க வந்து டெக்ஸ்ட்ல இருந்து பண்ணிக்கலாம். அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோவை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரே விண்டோல இருந்துட்டு டெக்ஸ்ட பண்ணிக்கலாம், அதுல இருந்து வீடியோக்கு மாத்திக்கலாம், அதுல இருந்து இது மாத்திக்கலாம். அது அந்த விண்டோ மாத்திட்டு இந்த கான்டெக்ட் அதில் கொண்டோம் அப்படின்னா பண்ண முடியும். ஏஐ ப்ரௌசர் பத்தி இன்னொரு நாள் பேசலாம். அதுலயும் வந்து இந்த கான்டெக்ட் ஷேரிங்லாம் இருக்கு. ஸோ வித் தட் செட் சூப்பரான எபிசோட் இந்த வாரம். நான் சும்மா ஒரு சம்மரைசேஷனுக்காக என்னெல்லாம் பேசணும்னு மக்கள் சொல்லிடலாம். நீங்க போன வாட்டி கொடுத்த மாதிரி இதுக்கு நம்ம சம்மரைசேஷன் கொடுத்துடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் ஹவுஸ் இந்த அமெரிக்கால இருந்து வந்த அமெரிக்காஸ் ஏஐ ஆக்ஷன் பிளான் அப்படின்னு வந்திருக்கு. அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ChatGPT 5 ரிலீஸ். இன்னைக்கு அது ரெண்டாவது எடுத்தா கூட எனக்கு என்னமோ அதுதான் ஒரு ஒரு லைம் லைட்ல அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ChatGPTன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து GitHubோட ஸ்பார்க் பத்தி பேசணும். அது வந்து கம்ப்ளீட் அப்ளிகேஷனை டெவலப் பண்றதை பத்தி பேசணும். நீங்க வந்து கிளவுட் கோடிங்ல உங்களோட எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி கிளவுட் கோடிங் எப்படி வந்து கூகுளுக்கும் மற்றவங்களுக்கு தான் வந்து ஒரு 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 டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுலயும் நீங்க அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண ஒரு 7 நாள் 7 அப்ளிகேஷன்லாம் கிரியேட் பண்ற அளவுக்கு எல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம அதுக்கு அடுத்தது வந்து சைனா அந்த வேர்ல்டு ஏஐ கான்ஃபரன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து ஜெஃப் இன்டன் பேசினதை பத்தி சொல்லியிருக்கோம். ஸோ அதை கண்டிப்பா பாருங்க. எரிக் அவரும் ஒரு டைலாக் போயிட்டு இருக்காரு. அடுத்தது நம்ம ஊர் ஏஆர் ரஹ்மான், சாம் ஆல்ட்மன் கூட சேர்ந்துட்டு மியூசிக் ஜென்ரேஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல சாம் சிஎஸ் பத்தி பேசினோம். அது தவிர உங்களோட சினோ ஏஐ பத்தி பேசிருக்கோம். நம்ம லிங்க் கண்டிப்பா கொடுக்குறோம். லாஸ்ட் டைமே ரவி உங்களோட சைட்டுக்கு நிறைய 2 பேர் கேட்டிருந்தாங்க. நான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இதுல நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ண பார்க்கலாம். தட் வே பீப்புள் வில் கோ டு யுவர் சைட் அண்ட் சி அவங்க எப்படி ஜென்ரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து ரோகேல வந்துட்டு ரெப்ளிட் வந்து டேட்டா பேஸ் டிலீட் பண்ணதை பத்தி பார்த்தோம். அது பல பயங்களை கிளப்பி விட்டுருக்கு. கடைசியில வந்து குவென் அண்ட் கிமி மாடல்ஸ் பத்தி பார்த்தோம். அது தவிர நீங்க சொன்ன அந்த வீடியோ ஜெனரேஷன் டூல் விஓ 3யோட ஈக்குவலன்ட் பேர் மறந்துட்டேன். பட் அதை பத்தி பேசலாம். சாரி அது அந்த அந்த இது பத்தி நம்ம லிங்க் கொடுத்துடலாம். ஸோ கம்ப்ளீட்டா ஒரு 8 டாபிக்ஸ். பட் அதை தவிர அதை சுத்தி இருக்கிற மற்ற விஷயம்லாம் பேசியிருக்கோம். தேங்க்ஸ் ரவி, as usual. நிறைய கத்துருப்பேன் நீங்க உங்கள்கிட்ட இந்த இது வர்றப்போ. எனக்கு பாருங்க இன்னைக்கு போய் நான் அடுத்து தூங்க வராது, அதை போய் அந்த வீடியோ மாடலை போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு வந்துடும். நான் உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறேன். நீங்களுக்கு மட்டுமல்லாமல்
இந்த கேட்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நாங்களும் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்க. பார்க்கும்போது, "ஆ அப்படியா?" அப்படின்னு எப்ப தோணுதோ அப்ப உடனே நிறுத்திட்டு கீழ ஒரு கமெண்ட் போடுங்க. நீங்களே அந்த வீடியோ கீழ 10 கமெண்ட் கூட போடலாம். ஏன் அப்படின்னா, அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. அதுல ஒரு கேள்வி தோணும் உங்களுக்கு. அப்படின்னா எப்படி? இப்ப எனக்கு பெர்சனல் WhatsAppல நம்ம குராக்க பத்தி பேசிட்டு நண்பர்கள் கிட்டத்தட்ட 7 கேள்விய ஆடியோ மெசேஜ்ல விட்டாங்க. சில பேர் ஆடி போய் கேட்கறாங்க. "அப்பன்னா இப்படியா? இப்படின்னா அப்படியான்னு?" கேட்கறாங்க. அவங்களுக்கு நான் இன்னும் பதில் கூட சொல்லணும். ஆனா இங்க கீழ நீங்க ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்ல உங்க கொஸ்டின்ஸையோ, உங்களுடைய பாராட்டுதல் மட்டும் இல்ல. எங்க பாராட்டுதல் முக்கியம் கிடையாது. பாராட்டுதல் குடுத்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா சில பேர் சொல்லிருக்காங்க, "ஏன் வால்யூம் இப்படி கம்மி வைக்கிற?" அப்படின்னு. அந்த மாரி நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் குடுங்க. பட் அத விட முக்கியமா உங்க ரியாக்ஷன்ஸ், கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. கியூரியாசிட்டி கொஸ்டின்ஸ். இப்படின்னா இப்படி இருக்குமோ? நீங்க சொல்லும்போது எனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வந்ததுன்னு லிங்க் குடுங்க ப்ளீஸ். அதனால உங்களுக்கு அ என்ன தோணுதோ அது ஒரு வரி இங்கிலீஷ்லயோ, தமிழ்லயோ, தங்கிலீஷ்லயோ டைப் பண்ணிடுங்க. ஏன்னா பண்ணீங்கன்னா ஒரே கமெண்ட் போட அது என்ன ஆகும் Google உங்க 2 விஷயம். எங்களுக்கு வந்து அது ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க நாங்க சொல்றதுல அலப்பட்டு எந்த அலை திரும்பி வருதுன்னு எங்களுக்கு தெரியும். எது நாங்க சொன்னதுல ரீச் ஆச்சு. அதே மாரி எது நாங்க சொன்னதுல புரியாம ஏன் என்னத்தையோ சொல்ல ஆரம்பிச்சு கிளாட் கோடுன்னு போய் எங்கேயோ போயிட்டு தலையும் புரியல, காலும் புரியலன்னா, அடுத்த எபிசோட்ல அதுக்கு தனியா ஒரு நேரம் ஒதுக்கி முதலேருந்து ஆரம்பிச்சு பிரேக் டவுன் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுவோம். இது வந்து ஒரு நிகழ்ச்சி இல்ல, ஒற்றை நிகழ்ச்சி இல்ல. இது ஒரு தொடர் நிகழ்ச்சி. நீங்க வரப்போறீங்க, நாங்க பேசப் போறோம், கேட்கப் போறீங்க. கேள்விகள் இதுதான் வந்து லிங்க். இந்த நீங்க போட லிங்க் நம்பர் 1. ஸோ ப்ளீஸ் அது வீடியோ கேட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு நிறுத்தி உடனே பண்ணுங்க. முடிச்ச அப்புறம் எழுதுவோம்லாம் நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லாம இது நம்ம எப்படி டைப் பண்ணணும்லாம் யோசிக்காதீங்க. போயிட்டே இருக்கும்போது நிறுத்திட்டு உடனே அது ஒரு கொஸ்டின போடுங்க. என்டர் போட்டுட்டு கன்டின்யூ பண்ணுங்க. அடுத்து இன்னொன்னு வந்தா இன்னொன்னு போடுங்க. 5 கமெண்ட் 6 கமெண்ட் எல்லாம் போடலாம் நீங்க. தப்பு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இது டிஸ்கஷன் ஃபோரம். அப்புறம் 2வது வந்து நண்பர்களுக்கு நெறைய பகிருங்க. "ஏய் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கடா. ஏன் இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி பாம்பா, பசுவாங்கிறது வந்து ஆன்சர் நம்ம கையில தான் இருக்கு. அறிவோட பயன்படுத்தினா பாம்பும் பசுவா மாறும். அறிவில்லாம பயன்படுத்தினா பசுவும் பாம்பா தான் இருக்கும். அதுதான் உண்மையிலேயே வந்து நாம இங்க கொண்டு வர்ற விஷயம் என்ன அப்டின்னா, லைட்ட போடுறோம். இருட்டு ரூம்ல லைட்ட போட்டு காமிச்சு, நம்ம பார்த்தத இவங்க பார்க்குறீங்களா? இதுதாங்க அதுன்னு சொல்லி சிம்ப்ளிஃபை பண்ணி, அதே சமயத்துல அதனுடைய சாரத்த மிஸ் பண்ணாம டீட்டெயிலும் குடுக்க ட்ரை பண்றோம். இன்ஃபாக்ட் இந்த எபிசோட்ல தினேஷ், நம்ம வந்து டெக்னாலஜியாவது நெறைய பேசியிருக்கோம். இன்னும் நெறைய டென்ஷன் ஆற விஷயங்கள்லாம் இருக்கு. லே ஆஃப்ஸ் லே ஆஃப்ஸ் நெறைய நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் ஏஐ வந்து ரிலேஷன்ஷிப்பாவே ட்ரீட் பண்ணி நெறைய பேர் வந்து அதோடயே அப்படியே ஒரு எ இதுவா முட்டாள்தனமா தனி வாழ்க்கை நட்பு நடத்திட்டு இருக்கு. ஆமா. அந்த மாரி நெறைய அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து இது பிளவுபடும் விஷயமாவும் இருக்கு. அந்த மாரி விஷயங்கள் நம்ம தனியா பேசணும். எத்திக்கல் ஏஐ பேசணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால இது வந்து ஒரு பாசிட்டிவ் டெக்னாலஜி லீப் தான் சொல்லியிருக்கோமே தவிர, அது வந்து நெறைய இருக்கு. இது எல்லாம நம்ம சொல்லணும்னா இந்த கம்யூனிட்டி வந்து நெறைய கமெண்ட்ஸ் போடணும். போட்டு இத பத்தி பேசவே இல்லையே நீ, ஏன் இத சொல்லவே இல்லையே அப்படின்னு திட்டுங்க. அப்பதான் எங்களுக்கு புரியும்னு உள்ள ஆமால்ல அன்னைக்கு ஒரு கமெண்ட் போட்டான் பாரு ஒரு ஆளு. அது நம்ம ரியலைஸ் பண்ணி ஆகணும் நம்ம அப்படின்னு எங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும். அதனால ப்ளீஸ் கிவ் நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸ்ப்ரெட் அதாவது சொல்லுவாங்கல்ல, குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள்னு கடைகள்ல போட்டிருப்பாங்க. அதுதான் இங்கேயும். நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள், குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள். அருமை. சூப்பரா முடிச்சீங்க ரவி. தட்ஸ் இட். தேங்க் யூ எவ்ரிவன். ரவி சொன்னதான் நான் எதுவும் பண்ணல. வழக்கம் போல வந்து டைம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி.